அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் அன்பு வடிவான தலைவா எங்கள் காமராஜ் என்ற தலைவா உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பானே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பானே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்று ஆசியாவின் திருவிளக்கே அன்னை சிவகாமி பெற்று ஆசியாவின் திருவிளக்கே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பானே உயர்ந்தவரே அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை ஆதரவு நிழல் தரவே ஆலமரம் போன்றவரே எத்தனையோ தலைவருண்டு இருந்தாலும் உமக்கிணையோ எத்தனையோ தலைவருண்டு இருந்தாலும் உமக்கிணையோ ஏழைக்கென பிறந்தவரே எங்கள் குலநாயகரே ஏழைக்கென பிறந்தவரே எங்கள் குலநாயகரே உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பானே உயர்ந்தவரே காலத்திலே வேலிக்கம்பி சிறைதனிலே வெள்ளையகை காலத்திலே வேலிக்கம்பி சிறைதனிலே நிகழ்ந்த கனவு எல்லாம் நினைவாக முடிந்ததையா விருதுநகர் ஊர்தனிலே விளைகின்ற பருவத்திலே விருதுநகர் ஊர்தனிலே விளைகின்ற பருவத்திலே கொடியேற்றி நடந்த கதை குவலயத்தில் மணக்குதையா கொடியேற்றி நடந்த கதை குவலயத்தில் மணக்குதையா நீரின்றி நாடும் இல்லை இனக்கின்றி எதுவும் இல்லை ஏழைக்கென பிறந்தவரே உத்தமரே காமராஜா உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே மக்கள் சுகம் வேண்டியல்லோ மனமுடிக்க மறந்தவரே மக்கள் சுகம் வேண்டியல்லோ மனமுடிக்க மறந்தவரே காந்திஜியும் நேருஜியும் காட்டும் வழி நிற்பவரே புண்புகளை பார்த்தாலே உரைத்திட ஒரு புலவர் இல்லை புண்புகளை பார்த்தாலே உரைத்திட ஒரு புலவர் இல்லை எழுத்தாலே வடித்தெடுக்க எடுகளும் போதவில்லை எழுத்தாலே வடித்தெடுக்க எடிகளும் போதவில்லை உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பானே உயர்ந்தவரே சொத்து சுகம் உனக்கு இல்லை சொந்த வீடும் உனக்கு இல்லை சொத்து சுகம் உனக்கு இல்லை சொந்த வீடும் உனக்கு இல்லை மக்கள் நெஞ்ச வீடு என்று குடிபுகுந்த என் தலைவா உன்னை விட்டு உயிர் பிரிந்து போகின்ற வேளையிலே உன்னை விட்டு உயிர் பிரிந்து போகின்ற வேளையிலே உலக மக்கள் அழுத கண்ணீர் ஆறாக மாறியதையா உலக மக்கள் அழுத கண்ணீர் ஆறாக மாறியதையா உலகத்திலே அதிசயங்கள் 7 என்று அறிந்ததுண்டு உன் பெயரும் சேர்ந்ததாலே 8ஆக மாறியதையா உலகத்திலே அதிசயங்கள் 7 என்று அறிந்ததுண்டு உன் பெயரும் சேர்ந்ததாலே 8ஆக மாறியதையா உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்று ஆசியாவின் திருவிளக்கே அன்னை சிவகாமி பெற்று ஆசியாவின் திருவிளக்கே அன்னை சிவகாமி பெற்று ஆசியாவின் திருவிளக்கே உலகம்
போற்றும் பாரதம் தந்த உத்தமரான் காமராஜர், கருப்பு வண்ண காந்தியாம் அந்த மகான், ஜாதியிலே நாடார், ஆனால் தேடி வந்த செல்வங்களை நாடார், பதவிகளை நாடார், இல்லற வாழ்க்கையை நாடார், ஆனால் கல்வி தந்தார், சத்துணவு தந்தார், பள்ளி சாலைகள் தந்தார், நாட்டின் பெருமையே தந்தார். இப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராஜரை இந்த நானிலத்தில் யார்தான் நாடார்? நாடா 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 நாடா. அந்த பதவிகளை என்றும் நாடா, தீங்கிழைத்த தீயவர்க்கும் தீமை நாடா. தேடி வந்த பதவிகளை என்றும் நாடா, தீங்கிழைத்த தீயவர்க்கும் தீமை நாடா. நாற்காலி ஆசைக்காக எதையும் நாடா, நாற்காலி ஆசைக்காக எதையும் நாடா. இந்த நானிலத்தில் அவர் கொள்கை யாரா நாடா, தேடி வந்த பதவிகளை என்றும் நாடா. காமராஜர் நாடாரையா, சண்டைகளை அவர் என்றும் நாடாரையா. ஜாதியிலே காமராஜர் நாடாரையா, சண்டைகளை அவர் என்றும் நாடாரையா. நீதியின்றி அநீதிகளை நாடாரையா, நீதியின்றி அநீதிகளை நாடாரையா. இந்த நாட்டினிலே பெருமை பெற்ற நாடாரையா, இந்த நாட்டினிலே பெருமை பெற்ற நாடாரையா. நாடாரையா எங்கள் நாடாரையா, நாடாரையா எங்கள் நாடாரையா, நாடாரையா எங்கள் நாடாரையா, நாடாரையா எங்கள் நாடாரையா. காந்தியங்கள் நாடாரையா, கருணை உள்ளம் கொண்டையங்கள் நாடாரையா. கருப்பு வண்ண காந்தியங்கள் நாடாரையா, கருணை உள்ளம் கொண்டையங்கள் நாடாரையா. ஆகட்டும் பார்க்கலாம் என சொல்வாரையா, ஆகட்டும் பார்க்கலாம் என சொல்வாரையா. அட சொன்னபடி அத்தனையும் செய்வாரையா, அட சொன்னபடி அத்தனையும் செய்வாரையா. நாடாரையா எங்கள் நாடாரையா, நாடாரையா எங்கள் நாடாரையா, நாடாரையா எங்கள் நாடாரையா, நாடாரையா எங்கள் நாடாரையா.
மேதை என திகழ்ந்தாரையா. எங்கும் படிப்பதற்கு பள்ளிகளை திறந்தாரையா. தத்துணவும் சீருடையும் தந்தாரையா. நாட்டின் ஒளி விளங்க ஆதவனாய் வந்தாரையா. காந்தி மகான் நெறிப்படியே சென்றாரையா. காந்தி மகான் நெறிப்படியே சென்றாரையா. சிவகாமி மகன் காமராஜர் நாடாரையா. சிவகாமி மகன் காமராஜர் நாடாரையா. நாடாரையா எங்கள் நாடாரையா. நாடாரையா எங்கள் நாடாரையா. நாடாரையா எங்கள் நாடாரையா. நாடாரையா எங்கள் நாடாரையா. தேடி வந்த பதவிகளை என்றும் நாடார். தீங்கிழைத்த தீயவர்க்கும் தீமை நாடார். தேடி வந்த பதவிகளை என்றும் நாடார். தமிழ்நாடு நாடாளுமன்ற இருமுறைகள் கூட்டமைப்பின் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 123வது பிறந்த நாளை இந்த நாளில்
பள்ளி மாணவர்களோடும் விளையாட்டு வீரர்களோடும் ஆசிரிய பெருமக்களோடும் நம்முடைய சமுதாய உறவின் முறையுடைய தலைவர்களோடும் நிர்வாகிகளோடும் நம்முடைய சமுதாயத்தினுடைய பெரியவர்களோடும் மிக சிறப்பான முறையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு இன்றைய தினத்தில் அவருடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியாக இந்த நேரத்தில் கொண்டாடுகின்றோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்முடைய பாரம்பரியத்தின்படி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்குவது நம்முடைய வழக்கம். அந்த வழக்கத்தின்படி குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பினுடைய மாநில மகளிர் அணி தலைவர் திருமதி பிரேமா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மாநில மகளிர் அணி செயலாளர் வழக்கறிஞர் ஆசா விண்ணரசி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பினுடைய கல்விக்குழுவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற திருமதி கோபிகா ராணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நல்ல நேரத்தில் நம்மளோடு வருகை தந்து இந்த விழாவினை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்க இருக்கின்றவர் வருகை தந்திருக்கின்ற திருமதி விஜயா நாகராஜன் அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்க அழைக்கின்றோம். அவர்கள் யார் என்பதை என்னுடைய தொடக்க உரையிலே உங்களுக்கு தெளிவாக பேசுகின்றேன். முதல் கட்டமாக நம்முடைய விழாவின் தொடக்கமாக குத்துவிளக்கு ஏற்றி தொடங்குவோம். பாண்டியனார் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் அன்பு சகோதரர் நெருங்கிய நண்பர் அண்ணன் சீனி நாடார் அவர்களை வருகிறார் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சியில் இருந்து வருகை தந்திருக்கின்ற இந்திய நாடார் பேரவையினுடைய தலைவர் நண்பர் அண்ணன் ஜேடிஆர் சுரேஷ் நாடார் அவர்களை வருகை தருமாறு அழைக்கின்றேன். அவர்களோடு நம்முடைய சிறப்பிருந்ததாக வருகை தந்திருக்கின்ற இந்த இயக்கத்தை முதலில் தொடங்கி வைத்த ராயகிரி முன்னாள் உரையுடைய தலைவரும் எங்களுடைய
தமிழ்நாடு நாடார உறவின் முறைகள் கூட்டமைப்புடைய மாநில கல்விக்குழுடைய தென்மண்டலத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் அண்ணாச்சி அம்மையப்பன் அவர்களை வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களோடு தோளோடு தோள் நின்று எப்பொழுதும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அண்ணாச்சி டிஎன்யூ கல்விக்குழுவுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணாச்சி சோழராஜன் அவர்களையும் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தில் நீங்கள் வருகின்ற போது பார்த்திருப்பீங்க, வரிசையா நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களுடைய படங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளில் எதற்காக இத்தனை தலைவருடைய படங்களும் இங்கு வைத்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு சிறிய சந்தேகங்கள் கூட இருக்கலாம். இங்கு வருகை தந்திருக்கின்ற பள்ளியினுடைய மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள், இங்கு வந்திருக்கின்ற சமுதாயத்தை சேர்ந்த பெரியவர்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு 50, 40, 50 வயதை உடையவர்களுக்கெல்லாம் இந்த தலைவர்கள் யார் என்று கூட இன்றைக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எதை பார்த்தாலும் பெருந்தலைவர் காமராஜரை மட்டுமே இந்த நாடார் சமுதாயத்திற்கு உழைத்தவராகவும் அவரை மட்டுமே நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பவராகவும் நாம் அன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம். அதனால பெருந்தலைவர் காமராஜருக்கு புகழ் சேர்க்கின்றது போல அவருடைய பிறந்த நாளில் மற்ற தலைவர்களையும் நாம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் இது போன்று நம்முடைய சமுதாயத்திற்காக மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்காகவும் இந்த நாட்டிற்காகவும் நம்முடைய நாட்டு மக்களுக்காகவும் தமிழுக்காகவும் தமிழனுக்காகவும் உழைத்த அந்த மாபெரும் தலைவர்களை எல்லாம் நினைவுறுவது வழக்கமாக கொண்டிருக்கின்றோம். அதன்படி நம்முடைய பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். 2 பாரத பிரதமர்களை உருவாக்கியவர், 14 ஆண்டு காலம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தவர், அதே போல 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்தவர், 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இப்படி அவரை பத்தி சொன்னா இந்த நாடு முழுவதும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவிற்கு இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து மாபெரும் சேவையாக செய்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இந்த நாளில் அவர்களுடைய பிறந்த நாளில் அவர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்துவதில் தமிழ்நாடு நாடார் உறவுமுறைகள் கூட்டமைப்பும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து உறவினுடைய நிர்வாகிகளும் அவர்களுக்கு மரியாதை செய்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார், இந்த ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார் அவர்கள் தான் நம்முடைய நாடார் மகாசன சங்கத்தை தொடங்கி வைத்தவர். இவருடைய முன்னோர்கள் தான் 1882 ஆண்டிலேயே நம்முடைய பொறையாறிலேயே தவசிமுத்து நாடார் பள்ளி என்று ஒரு பள்ளியை தொடங்கியவர். நாடார் சமுதாயத்தில் முதலாக பள்ளிக்கூடம் தொடங்கி நடத்திய பெருமைக்குரிய அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார் அவர்கள். அதே போல பட்டிவரம்பட்டி சௌந்தரபாண்டியன் நாடார் அவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய சட்டமன்றத்திற்கு சென்ற முதல் சட்டமன்ற உறுப்பினர். நாடார் சமுதாயத்தின் பிரதிநிதியாக நான் இந்த சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்ன முதல் மனிதர், முதல் நாடார் நம்முடைய பட்டிவரம்பட்டி சௌந்தரபாண்டியன் நாடார் அவர்கள் தான். அவர்கள் ஒரு கொள்கையை அன்றைக்கே முன்வைத்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார்கள், நீங்கள் பனையேறுவதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் படிக்கிறதுக்கான முயற்சி எடுங்கள், அதற்கு நாடார் மகாசன சங்கம் உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி இந்த மாவட்டங்கள் முழுவதுமே அவர் மிகப்பெரிய ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மிகப்பெரிய மாநாடுகள் எல்லாம் நடத்திய ஒரு பெருமைக்குரிய மனிதர் தான்
பட்டினப்பட்டி சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்கள், அதே போல நம்முடைய ஹரிராம் சேட் அவர்கள். ஹரிராம் சேட் என்று சொன்னால் கொடைவள்ளல் என்று சொல்வார்கள். கொடைவள்ளல் என்ற சொல்லுக்கு அர்த்தம் எது என்று சொன்னால் ஹரிராம் சேட் தான் சொல்லலாம் அளவுக்கு இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய வரமாக திகழ்ந்தவர் அவர். முக்கூடல் மாநகருக்கு வராத தலைவர்களே கிடையாது, வராத நடிகர் நடிகைகளே கிடையாது, வராத பாடகர்களே கிடையாது, வராத விளையாட்டு வீரர்களே கிடையாது. உலக அளவில் புகழ்பெற்ற அத்தனை பேருமே இந்த முக்கூடல் மாநகருக்கு அழைத்து சென்று பெருமை சேர்த்தவர் ஹரிராம் சேட் அவர்கள். அதே போல ராஜா பலவேசமுத்த நாடார் அவர்கள் இந்த தட்சணமார் நாடார் சங்கத்தை தொடங்கி இந்த சங்கத்திற்கு என்று ஒரு கல்லூரியையும் தொடங்கி அந்த காலத்தில் தன்னுடைய உழைப்பை எல்லாம் கொடுத்தவர் ராஜா பலவேசமுத்த நாடார் அவர்கள். இன்னைக்கு தெற்கு கள்ளிக்குளத்தில் இருக்கின்ற டிஎன்எம்எஸ் கல்லூரி கூட ராஜா பலவேசமுத்த நாடார் அவர்களுடைய காலத்தில் தொடங்கப்பட்டது. அதிகமாக கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்ட போது கூட தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கூட இந்த பனை தொழிலாளர்களுக்காக ராஜினாமா செய்தவர் தான் சீபா ஆதித்தனார் அவர்கள். சீபா ஆதித்தனார் அவர்கள், அதே போல சிலம்பு செல்வர் மாபோசி அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்த தமிழனுக்கும் மிகப்பெரிய பெருமையை தேடின தந்தை என்று அழைக்கப்பட்டவர். அதே போல இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு கூட நாம் எல்லாம் அறுவடை கொண்ட முருகா என்று பாட்டு பாடுவோம். திருத்தணியை மாப்போசி அவர்கள் பெற்றுத்தரவில்லை என்று சொன்னால் முருகனுக்கு கூட 5 படை வீடு தான். அந்த அளவிற்கு நமக்கும் தமிழுக்கும் தமிழனுக்கும் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது முழுமையாக போராடி எங்களுக்கு தனி தமிழ்நாடு வேண்டும் என்று பெற்றுத்தந்த பெருமைக்குரியவர். அந்த காலகட்டத்தில் கூட கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா போன்ற 4 மாநிலங்களை உள்ளடக்கி எங்களுக்கு தனி தமிழ்நாடு தான் பெற்று தந்தவர் ஐயா சிலம்பு செல்வர் மாபோசி அவர்கள். அதே போல மார்சல் நேசமணி நாடார் அவர்கள், குமரி தந்தை மார்சல் நேசமணி நாடார் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் வழக்கறிஞராக அந்த வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்கு சென்ற போது வழக்கறிஞர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்ற ஒரு அறையில் கூட தீண்டாமை ஒழிப்பு என்று அந்த காலத்தில் பார்த்து அந்த மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலையை கூட அந்த அந்த நேரத்தில் எதிர்த்து போராடி அங்கு மிகப்பெரிய சண்டை போட்டு அதையெல்லாம் மாற்றி அமைத்த ஐயா மார்சல் நேசமணி நாடார் அவர்கள். இவரும் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது கடுமையாக போராடிய அதே போல ஐயா தான்லிங்க அன்றைக்கு இருந்த இந்து சமய அந்த அறநிலையத்துறை சார்பாக கேரளாவில் இருந்த அதே போல மண்டைக்காடு கலவரத்தின் போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கு விசாரணைக்கு வந்த போது எம்ஜிஆரை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எதிர்த்து குரல் கொடுத்து எம்ஜிஆரோடு நேருக்கு நேர் என்று வாதிட்ட ஒரு பெருமகனார் இந்த தானலிங்க நாடார் அவர்கள். அவரையும் நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்திருக்கிறோம். அதே போல சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் இந்த தென்காசி மாவட்டத்திற்கு இன்றைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த தென்காசியுடைய ராஜகோபுரத்தை கட்டி கொடுத்தவர். சங்கரன் இருக்கின்ற கோமதி அம்பிகை திருக்கோவிலுக்கு யானை வாங்கி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புளியங்குடியில நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த முருகன் கோயிலுக்கு ஒரு தேர் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வாசுதேவநல்லூர், காயகிரி இந்த போன்ற இடங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு நிறைய அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். தென்காசி மாவட்டத்தில் 2 கோபுரங்களை கட்டி கொடுத்திருக்காங்க. தென்காசி ராஜகோபுரம் மட்டுமல்ல, கடையநல்லூரில் இருக்கின்ற மாரியம்மன் திருக்கோவிலுக்கும் ஐயா அவர்கள் தான் ராஜகோபுரம் கட்டி கொடுத்திருக்காங்க. அவர்கள் இருந்த காலம் இந்த சமுதாயத்திற்கு ஒளி வெள்ளமான ஒரு காலம். இந்த சமுதாயத்திற்கு தேடித்தந்த பெரும் புகழை தேடித்தந்த அவர்களையும் இந்த நேரத்திலே நாம் நினைவுகூர்ந்திருக்கின்றோம். அதே போல ஐயா ராமச்சந்திரன் ஆதித்தனார் அவர்கள், நான் ஐயா அவர்களை பார்த்தெல்லாம் நம்முடைய அண்ணாச்சி காளிதாசன் அவர்கள் மூலமாக தான் பார்த்தேன். இந்த பகுதிக்கு அண்ணாச்சி காளிதாசன் மூலமாக அவர் வரவழைக்கப்பட்டு
3 பெருந்தலைவர் காமராஜருடைய திருவுருவ சிலையை திறந்து வைத்த பெருமைக்குரியவர். கடையம் பகுதியில் இருக்கின்ற அருணாச்சலப்பட்டியில முதலாக ஒரு காமராஜர் சிலையை திறந்து வைத்தார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராயகரில் இருக்கின்ற அங்க இருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜருடைய திருவுருவ சிலையும் ராமச்சந்திராயை தான் திறந்து வச்சாங்க. அதன்படி பாவூர்சத்தில் இருக்கிற காமராஜர் திருவுருவ சிலையையும் அவர்கள் தான் திறந்து வைத்தார்கள். தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கியை மீட்க வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் இந்த பகுதியிலே சுற்றுப்பயணம் செய்தவர் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூறுவதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே மாதிரி சங்கர்லிங்க நாடார் அவர்கள் மாப்போசி அவர்களோடு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது 78 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து எங்களுக்கு தமிழ்நாடு வேண்டும் என்று உயிர் நீத்த ஐயா சங்கர்லிங்க நாடார் அவர்களையும் நாம் இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்திருக்கின்றோம். அதே போல கொங்கு குணாளன் நாடார் அவர்கள், இவங்கெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கணும், உங்களுக்கு வருஷப்படி என்னால சொல்ல முடியல. கொங்கு குணாளன் நாடார் அவர்கள் இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே தீரன் சின்னமலை அவர்களுக்கு ஈடு இணையாக போராடிய ஒரு மாபெரும் போராட்ட வீரர். இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற நாடார்கள் மிகப்பெரிய அளவில் ஒன்று சேராத ஒரு காரணத்தினால் அன்றைக்கு தீரன் சின்னமலை அவர்களுக்கு அரசு அங்கு மணிமண்டபம் கட்டி அரசு மரியாதை செய்திருக்கிறது. ஆனால் கொங்கு குணாளன் நாடாரை மறந்து விட்டது. ஆனால் சமீப காலமாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஆண்டு காலமாக நாடார் மகாசன சங்கம் அண்ணாச்சி கரிகோல்ராஜ் அவருடைய தலைமையில் கொங்கு மண்டலத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் அவருடைய திருவுருவ படத்தை வைத்து அங்கு மரியாதை செய்து அரசிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நானும் தொடர்ந்து அங்கு கொங்கு மண்டலத்தில் சென்று கொங்கு குணாளன் நாடார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வருகிறேன். அங்கு கொங்கு குணாளன் நாடார் அவர்களுக்கு நிச்சயமாக எங்களுக்கு மணிமண்டபம் கட்டித்தர வேண்டும் என்று அரசை நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதே போல கவிஞர் மாயவநாதன் அவர்கள் திரைப்பட பாடல்கள் எழுதி மறக்கப்பட்ட ஒரு கவிஞர் என்று சொல்வார்கள். அந்த காலகட்டத்திலேயே அவர் யாருக்கும் படித்து போகாத காரணத்தினால அவரை வணங்காமுடி கவிஞன் என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களோடு மிகப்பெரிய நண்பர். பராசக்தி படத்துக்கு முழுமையாக பாட்டு எழுதியவர். என்னதான் கலைஞரோடு நெருங்கிய நண்பராக இருந்தாலும் கூட திராவிட கழகத்திற்கு பாடல் எழுதுக சொல்லுகின்ற போது பெருந்தலைவர் காமராஜரை தவிர வேற எவருக்கும் நான் பாடல் எழுத மாட்டேன் என்று சொன்ன ஒரு மாபெரும் கவிஞர் அவர். அவர் வேற ஊரும் கிடையாது, நம்ம ஊர் பக்கத்தூர் இந்த பூலாங்குளத்தை சேர்ந்தவர் தான். அவருக்கும் நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாடு நாடார் உறவு முறைகள் கூட்டமைப்பு மரியாதை செய்து வருகிறது. அதே போல டிஎம்யூ நாகராஜன் அவர்கள் இந்த விழாவை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். எனக்கு ஒரு முகவரியை கொடுத்த ஒரு குடும்பம் அது. அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கி முதலாக எஸ்ஆர் நிறுவனத்திற்கு போகின்ற ஒரு சூழ்நிலை உருவான போது யாருமே அதை வெளியே சொல்லல. அவர்களுடைய உறவினர் தான் தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கி நம்மை விட்டு வெளியே போகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதை மீட்காவிட்டால் இன்னைக்கு நாடார்களுக்கு தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கி கிடையாது என்பதை சொல்லி சொன்னது மட்டுமல்லாமல் வெளியில் வந்து அத்தனை தலைவர்களையும் சந்தித்து தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கியை மீட்பதற்கு முதலில் மீட்பு குழு அமைத்த ஒரு பெருமைக்குரிய பெருமகனார் இந்த டிஎன்யூ நாகராஜன் அவர்கள். அவர்கள் செய்த மிகப்பெரிய பணி தமிழகம் முழுவதும் அவர்களால் ஏழை எளிய மக்கள் கல்விக்காக உதவி கேட்டு போனவர்களுக்கெல்லாம் அவங்க ஒரு காலத்தில் இல்லைன்னு சொல்லாத அளவிற்கு உதவி செய்தவர்கள். தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை கொடுப்பதற்கு முன்பே அவர்கள் இந்த டிஎன்யூ அறக்கட்டளையை தொடங்கி ஏழை எளிய மாணவர்களுக்கு லட்சக்கணக்கான பேருக்கு சீருடை வழங்கிய ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரியவர் டிஎன்யூ நாகராஜன் அவர்கள். இன்னைக்கு நம்ம பாபநாசத்துக்கு போனா பார்க்கலாம். பாபநாசம் அந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கும், நம்ம நாடார் மண்டபம். அந்த மண்டபத்தை கட்டி கொடுத்ததும் அவர்கள் தான். அதே போல இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் வடக்கு வண்டானம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல நம்முடைய பிள்ளைகள் தங்கி படிப்பதற்காக ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கு ஒரு கட்டிடம் கட்டி கொடுத்த பெருமைக்குரியவர். இப்படி அவரை பத்தி சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவர்களுக்கு பொது சேவையில் இமயம் என்று பெயர் சூட்டியவர் நம்முடைய பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் தான்
அவர்கள் செய்த சேவையை பார்த்து இவர்தான் பொது சேவைகளை இமயம் என்று மிகப்பெரிய அளவில் பாராட்டி அவர்களுக்கு பட்டம் சூட்டிய அந்த பெருமகனாருடைய மனைவியாருக்கு வந்திருந்து இன்றைக்கு அவங்களை எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று திடீர்னு உன்னை பார்க்கணுமான்னு சொன்னாங்க. எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். குற்றாலம் தான் வந்திருக்கோம்னு சொன்ன உடனே உண்மையிலேயே என் மனசு எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தது என்பது எனக்கு தான் தெரியும். அதனால அவர்கள் இன்றைக்கு காலைக்கு நீங்கள் தான் வர வேண்டும் என்று கேட்ட போது கூட எந்த ஒரு தடங்களும் சொல்லாமல் கண்டிப்பாக நான் வருகிறேன் என்று சொல்லி இந்த விழாவிற்கு வந்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அவருக்கு தமிழ்நாடு நாடார் உறவு முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். அதே போல எஸ்கேடி ராமச்சந்திரன் அவர்கள் என்னுடைய தாத்தா, எங்கள் தாத்தா அவரு கிட்டத்தட்ட இந்திரா காந்தியுடைய காலத்தில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதைவிட மேலாக அவர் செய்த சாதனை என்ன என்று சொன்னால், நாடார் மகாஜன சங்கத்தினுடைய மாநாடை இந்த பகுதியிலே நடத்தி அதில் இருந்து மீதி இருந்த அந்த ரூபாயை கொண்டு குற்றாலத்தில் ஒரு இடத்தை வாங்கி நாடார் மகாஜன சங்கத்திற்கு வந்து ஒரு கட்டிடத்தையும் கட்டி சிவகாசியினுடைய ஐயனார் அவர்களை வைத்து திறந்து வைக்க செய்த அந்த பெருமைக்குரியவர் எஸ்கேடி ராமச்சந்திரன் அவர்கள். மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலம். எல்லா சமுதாயத்துக்கும் இந்த கட்டிடங்கள் இருக்கு, எல்லா சமுதாயத்திற்கும் இடம் இருக்கு. ஆனால் நாடார்களுக்கு என்று ஒரு இடம் இல்லையே என்று அந்த விழா நடத்தியதை கொண்டு மீதி பணத்தை கொண்டு இன்னும் தொழிலதிபர்கள் கொஞ்சம் பணங்களை வாங்கி அந்த இடத்தை வாங்கி இன்றைக்கு அதில் ஒரு கட்டிடத்தை கட்டிய அந்த பெருமை முதல் கட்டமாக மரியாதைக்குரிய தாத்தா எஸ்கேடி ராமச்சந்திரன் அவர்களை தான் சாரும். அவர்களையும் இந்த நாளில் நினைவு கூர்ந்திருக்கிறோம். அதே போல மாவீரன் கராத்தே செல்வின் நாடார் அவர்கள். இன்றைக்கு நாமெல்லாம், நான் உட்பட இன்றைக்கு தலைவராக இருந்தாலும் கூட என்னிடத்தில் ஒரு பிரச்சனை வந்துட்டா என் கூட 10 பேரை கூட்டு போய் தான் அங்கே பார்க்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அவருடைய காலகட்டத்தில் நீ போய் அடிச்சுட்டு வான்னு சொல்ல மாட்டாரு, நான் அடிக்க என் பின்னாடி வான்னு சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு தலைவன். இன்றளவிற்கும் அவர் புகழ் என்றும் மங்காத அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த சமுதாயத்திற்கு அவர் உழைத்த உழைப்பு தான் காரணம். அதை அவரையும் இந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்திருக்கின்றோம். அதே போல மாவீரன் வெங்கடேச பண்ணையார் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த ஒரு சூழ்நிலை, எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னின்று வழிநடத்தியவர்கள். இப்படி நம்முடைய சமுதாயத்தில் பிறந்து சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் இந்த சமூகத்திற்கும் பல்வேறு உதவிகளை செய்து இந்த சமூக மக்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கு பெருமை தேடி தந்த அத்தனை தலைவர்களையும் நாம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு வரிசையாக அவருடைய படங்கள்லாம் வச்சு நீங்கள்லாம் மரியாதை செய்யணும் அப்படின்னு செஞ்சோம். அந்த மரியாதை செய்து முடித்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்து நாடார் உரைமுறை டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் யாராவது இருந்தா வாங்க, முன்னாடி வாங்க. அவருக்கு முன்னதாக பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நாங்களும் பேசுவோம் என்று 3 மாணவ செல்வங்கள் வந்திருக்கின்றார்கள். முதல் கட்டமாக தூத்துக்குடியிலிருந்து வருகின்ற பிரியதர்சினி அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் பேசுவார்கள். Today I am going to speak about our great leader K. Kamarajan. Kamarajan was a simple man with great heart. He did not study much in school, but he learned thought of life and hard work. So that the Kamarajan is one of the most popular person in Tamil Nadu. He was born on 15th July 1903 in Virudhunagar of Tamil Nadu. He was born in a very poor family, but still from his childhood, he acted particularly in Indian freedom struggles. Kamarajan was fight against the British. Kamarajan was a great Indian independent active and politician. He considered Gandhiji as his political idol and joined Indian National Communist Party at the age of 17 in 1951. Kamarajan was consoled as a Lord member, and also in 1954 Kamarajan was elected as a chief minister. As a chief minister, he borrowed many good change. One of his biggest consumer was to improve
education system. He introduced free education, free midday. He feed poor children in school so that they would not go hungry. He was only to service our nation. He did not want any permanent position for himself. Kamaraj was he want no selfish and no luxury life. He only want to serve our nation. He was passed away on October 2, 1974. But still from he value and life still live in our heart. Thank you for giving this opportunity. இப்பொழுது கராத்தே வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கின்றோம். இதற்காக என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற பாசத்துக்கும் மரியாதைக்குரிய அண்ணாச்சி தரிசனமான நாடார் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணாச்சி ஆர்.கே. காளிதாசன் அவர்களை வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். லூர்து என்ற நான் இன்றைக்கு இந்த மேடையிலே உங்கள் மத்தியிலே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் ஒரு விதையாக என்னை விதைத்து என்னை தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்களுக்கும் என்னை கொண்டு சென்று என்னை அறிமுகப்படுத்தி இந்த அளவுக்கு நான் இன்றைக்கு ஒரு வளர்ச்சி பாதை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய காரணம் அண்ணன் ஆற்றல் நாயகன் ஆர்.கே. காளிதாசன் அவர்கள் தான். ஏன்னா என்னுடைய அடிப்படை காலகட்டம் நான் எப்படி இருந்தேன் எப்படி வளர்ந்தேன் என்பது அனைத்தும் அவர்களுக்கு தெரியும். எல்லா விதத்திலும் எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த நாள் வரை இந்த நிகழ்ச்சி நடத்துகின்ற வரை இன்னும் எனக்கு எப்போதும் எனக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக நான் அவர்களை எப்பொழுதுமே நான் பின்பற்றி வழி நடத்துவதால் இன்னை வரைக்கும் நான் இருந்துகிட்டு இருக்கேன். அவர்களை பரிசுகள் வழங்க வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல அண்ணாச்சி கே.டி.கே. காமராஜ் அவர்கள் ஒரே ஒரு விழா மட்டும்தான் அவங்க அண்ணாச்சி வரல, போராட்டம் அமெரிக்கா போயிட்டாங்க, அதனால வரல. இதுவரை நான் அழைத்த எந்த விழாவுக்கும் அவர்கள் வருகை தராமல் எவ்வளவு வேலை தான் சொல்லுவாங்க, ஒரு 10 நிமிஷமா நான் கண்டிப்பா வந்துட்டு வந்துடுவேன், நீ கவலைப்படாத வந்துடுவேன், அதே மாதிரி கரெக்டா வந்துடுவாங்க. அண்ணாச்சி அவர்களையும் அண்ணாச்சி கடைக்கு நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு கூட எங்கள் ஊர்ல யார் போனாலும் லூர்து எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு என் மீது மிகுந்த மரியாதையும் பற்றும் நட்பும் கொண்டவர். அவர்களையும் பரிசுகள் வழங்க மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். அதே போல அண்ணாச்சி கோல்டன் செல்வராஜ் அண்ணாச்சி அவர்கள் எனக்கு ஒரு கடந்த ஒரு 4-5 ஆண்டு காலமாக தான் அவங்களை தெரியும். மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், தரிசனமான நாடார் சங்கத்தினுடைய இயக்குனர். அவர்களும் இந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றார்கள். அவர்களையும் பரிசுகள் வழங்க மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அதே போல நாடார் மகாசன சங்கத்தினுடைய மண்டல செயலாளர் அண்ணாச்சி மதன் சுப்பிரமணியன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திருமதி விஜயா நாகராஜன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். பாவூர் சத்திரம் வணிகர் சங்கத்தினுடைய மாநில இணை செயலாளர் அண்ணாச்சி கே.என்.எஸ். அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து இரண்டாவதாக இந்துஜா. அடுத்து பி செல்வ ஜெகதீஷ்.
சீபா செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி மதன் எம் சுப்பிரமணிய நாடார் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் நாடார் மகாசபை சங்கத்தில் கொஞ்சம் அவசர வேலையா மதுரை போட்டி வந்ததுனால இந்த நாடார் கூட்டமைப்புக்கு மேல தொடர்ந்து, அதாவது சமுதாயத்தில் ஒருங்கிணைப்பாளர் மற்றபடிக்கு நல்லா ஒரு வருஷம் நடத்தவும், மற்றபடி பொதுவான உணவு முறைகளில் சில சின்ன பிரச்சனை இருக்கும்போது அதை பேசி தீர்க்கவும், அந்த மாதிரி ஒரு பொதுவான நல்ல ஒரு அபிப்பிராயம் உள்ளவர். அவருடைய பணிகள் நிறுவனம் சிறக்க எங்களது நாடார் மகாசபை சங்க சார்பாக அவர்களுக்கு நன்றியை கூறிய வணக்கம். தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி ஆற்றல் நாயகன் ஆர்.கே. காளிதாசன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அழைக்கின்றோம். அதற்கு முன்னதாக இன்றைக்கு நாமெல்லாம் இந்த இடத்திலே இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதனால் ஒரு தரை மட்டத்தோடு போட்டுட்டு அப்படி விட்டுட்டாங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளு இந்த மாதிரி முளைச்சு கிடந்த ஒரு இடத்தை அண்ணாச்சி அவர்கள் தசமரம் நாடார் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய சமுதாய மக்களுக்கும் வந்து செல்கின்ற மக்களுக்கு, வெளியூரில் இருந்து வருகின்ற மக்களுக்கு ஒரு புகலிடமாக, ஒரு சமுதாயத்திற்கு ஒரு இடம் வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் உழைப்பை கொடுத்து அவர்கள் தலைமையேற்று இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்த பெருமைக்குரியவர் மரியாதைக்குரிய தட்சிணமாத நாடார் சங்கத்தினுடைய தலைவர் ஆற்றல் நாயகன் அண்ணாச்சி ஆர்.கே. காளிதாசன் அவர்களை சிறைப்புறாற்ற கிடைக்கின்றேன். காமராஜர் அவர்களின் 123வது பிறந்த தின விழாவை சீரும் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு நாடார் உறவினர் கூட்டமைப்பின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும், இங்கு வந்திருக்கும் அனைத்து பகுதியிலிருந்து வந்திருக்கும் நாடாருடைய உறவுமுறை சங்கங்கள் மற்றும் நாடார்துறை அமைப்புகள் மற்றும் இந்த விழாவிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் அண்ணாச்சி நாராஜி மனைவியார் மற்றும் இங்கு துணையிலிருந்து என்னுடன் வந்திருக்கும் கேடிகே காமராஜ் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜ் மார்க்கெட்டின் செயலாளர் நாராயணசிங் அவர்கள், தச்சமடம் நாடார் சங்கத்தின் இயக்குனர் கோடன் செல்வராஜ் அண்ணாச்சி அவர்கள் மற்றும் விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் முதல் நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காமராஜர் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ காமராஜருடைய பிறந்த நாள் விழா எங்கு நடந்தாலும் கிராமத்தில் ஒரு டேபிள் போட்டு போட்டோ வைத்து அங்கு படிக்க பிள்ளைகளுக்கு அந்தந்த கிராமத்திலே புக்குகளை வழங்கி சீரும் சிறப்பாக நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது. அது மட்டுமில்லாம நம்ம பகுதியில எந்த ஊரா இருந்தாலும் ஒரு சைடு காமராஜர் படம், இன்னொரு சைடு ஒரு உதாரணத்துக்கு மயிலப்புறம்னா மயிலப்புறம் அன்புடன் வரவேற்கிறது என்று காமராஜர் படத்தோடு இருக்கிறது. அதே போல இங்கு வந்திருக்கவங்க எல்லாரும் எல்லா ஊரிலும் அவனுடைய ஊர் பேரை காமராஜர் பெயருடன் படத்துடன் வைக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எந்த ஊருக்கு போனாலும் காமராஜர், நம்ம நாடாருக்கு போனா காமராஜர் படம் இல்லாத ஊரே இருக்கக்கூடாது. அதாவது நாம் எல்லோரும் தியாகம் செய்யணும். நாளுக்கு நாள் காமராஜர் புகழ் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த கட்டத்தில் ஒரு சின்ன பையன் சிவாங்கவை நம்ம தலைவர் அவமரியாதை பேசியிருக்காங்க. தலைவருக்கு இதுவரை தலைவருக்கு அதே போல் பெருமை சேர்த்தா யாரும் கிடையாது. இனி பெருமை சேர்க்கிறதுக்கு எந்த ஆளும் யாரும் கிடையாது என்பதை நான் தச்சமடா சங்கத்திலிருந்து கண்டனமும் இது பண்ணியிருக்கோம், லெட்டர் அனுப்பியிருக்கோம். பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். அதுதான் பெரும் அளவில் தச்சமடா சங்கம் பெரிய போராட்டத்தை நடத்திருக்கிறது. இந்த போராட்டம் நடத்தினா அது திருநெல்வேலியில் வைக்கும். கண்டிப்பா உங்க ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு 100 பேர் சேர்ந்து
இந்த போராட்டம் வந்து நமக்கு வந்து அன்னையோட சிவாவுடைய வாழ்க்கையே அழிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அதுக்கு உங்களுடைய ஆதரவை என்னைக்கு வேண்டும் என்று கூடி கொண்டு இந்த அமைப்பை வந்து ரொம்ப சிரமப்பட்டு இவருக்கு வந்து நல்லபடியா சேர்ந்து கொண்டிருக்காங்க. சமுதாயத்தில் எங்க ஒரு ஆளுக்கு பாதிக்கப்பட்டானோ உடனே வந்து நிற்காங்க. இந்த அளவுக்கு செய்ததுக்கு வெறும் சிரமம். ஆனா இந்த அமைப்பை சீரு சிறப்போடு நடத்தி மேன்மேலும் வளர வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய அண்ணன் கேடிஆர் சுரேஷ் நாடார் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன். லட்சணமான நிர்வாகிகளுக்கு மற்றும் உறவுமுறை நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு நாடார் உறவுமுறை கூட்டமைப்பு நிர்வாகிகளும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது நான் இங்கு வந்து சந்தோஷப்பட்டது நமது காளிதாஸ் அண்ணாச்சி சொன்ன ஒரு வார்த்தை தான். நம்ம தலைவரை பற்றி இழிவாக பேசிய அவனை நாம் சும்மா விடக்கூடாது. நான் அதற்கு கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். விரைவில் அவன் பொது மன்னிப்பு வெளியிடவில்லையோ அறிக்கை வெளியிடவில்லையோ என்றால் முதல் கை ஓங்குவது திருச்சியில் என்னோட கையாக தான் இருக்கு. நான் பல காவல் நிலையத்தை நம்முடைய நாடார் சொந்தங்களுக்கு இடையிலே திருட்டு போயிருக்கிறது, உடைத்திருக்கிறார்கள். நான் காவல் நிலையத்தை பூட்டியவன். ஆகவே இதற்கு நமக்கு ஒரு சிறிய காரியம், அவனை நாம் மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் என்பது என்னுடைய முதல் கோரிக்கை. ஆகவே அண்ணன் நடத்தும் பொழுது நாங்களும் கலந்து கொள்கிறோம், எங்களோட அண்ணனுடன் கலந்து கொள்கிறோம் என்பது என்னுடைய சிறிய கோரிக்கை. கண்டிப்பா கண்டிப்பா அண்ணனை பார்த்தது மட்டுமாக நமது பாண்டிய அண்ணன் வந்து முகநூலில் நான் பார்த்திருக்கிறேன். இங்கு வந்து அண்ணாச்சியெல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மேலும் நமது மெடிக்கல் துறையிலே எனக்கு ஒரு அண்ணன் கிடைத்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய ஒற்றுமை இன்னும் வளர வேண்டும், நம் ஒற்றுமையை விடக்கூடாது. இந்த நேரத்தில் இதை நான் வலியுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம். அடிச்சு போட்டாங்க, நிறைய பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பையனோடு இருந்து அவங்க வீட்டுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் முழுமையா இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்று எல்லாம் அந்த திருச்சியில பண்ண அண்ணன் வந்து அண்ணன் கேடிஆர் சுரேஷ் அவர்கள் தான் முழுமையா நின்று செஞ்சாங்க. உண்மையில் நாங்கள் கூட அவங்க பேசினேன், வாழ்த்து சொன்னேன். உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சி என்ன. அடுத்தபடியாக பாண்டியனார் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் கோவில்பட்டி அண்ணன் சீரியனார் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்தநாள் விழா தமிழ்நாடு நாடார் உறவுமுறை கூட்டமைப்பின் சார்பாக வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள தட்சிணமான நாடார் சங்கத்தின் தலைவர் அண்ணன் ஆர்.கே. காளிதாசன் அவர்களே, மகாஜன சங்கத்தின் தென்மண்டல பொறுப்பாளர் அண்ணன் அண்ணாச்சி பெயர் பார்த்த அண்ணாச்சி மதன் அவர்களே, மற்றும் திருச்சியிலிருந்து வருகை தந்துள்ள அண்ணன் சுரேஸ்வரன் அவர்களே, நிறைய பேர் எனக்கு பேர் தெரியாது, விட்டு போனாலும் மன்னிச்சுக்கோங்க. இங்க வருகை தந்துள்ள அத்துணை நாடார் இன உணர்வுள்ள சமுதாய சொந்தங்களே, மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பேற்றுவதற்காக வருகை தந்துள்ள மாணவ செல்வங்களே, அவர்களை ஒழுங்குபடுத்தி வரை அழைத்து வந்துள்ள ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் பாண்டியனார் மக்கள் இயக்கம் சார்பாகவும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி உள்ள வந்தோடனே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த வெளியில் ஒரு 15 தலைவர்களின் போட்டோவை பார்த்தேன். அப்பவே எனக்கு அண்ணன் கொஞ்சம் அளவு இருந்த ஒரு மதிப்பு வந்துச்சு. என்னன்னா, பெருந்தலைவருக்கு விழா எடுக்கிறோம்னா அவரோட புகைப்படத்தை வச்சு மட்டும்தான் எல்லாருமே கொண்டாடுவோம். நம்ம சமுதாயத்தில் இருக்க அத்தனை தலைவர்களையும் நினைவு கூறும் விதமாக ஒரு நாளாக, ஒரு பெருமிகு நாளாக இந்த இடத்துல மாற்றுறதுக்கு அண்ணன் நூறுதரனுக்கு வந்து
நம்ம எல்லாருமே வந்து நன்றி சொல்லணும். ஒட்டுமொத்த இடத்துல நம்முடைய அத்தனை பெருமை மிக்க தலைவர்களையும் கண்முனையை கொண்டு வந்த அண்ணாச்சி லூர்து நாடார் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நாடார் உறவின் முறைகள் அத்தனையும் ஒன்றிணைக்கும் விதமாகவும் ஒன்றிணைத்து கூட்டமைப்பின் பேர் வச்சு அவங்க ஆர்கனைஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம யாரையும் குறை சொல்லணும்னு சொல்ல நடப்ப சொல்றேன். அண்ணாச்சிகளும் தெரியும், ஒரு சாதாரண சங்கம் ஒரு 50 குடும்பம் இருந்துச்சுன்னா 3 விதமா பிரிஞ்சிருப்போம். நம்ம முன்னாள் தலைவர், இன்னாள் தலைவர், வருங்கால தலைவர். யார் யாருக்கு ஆதரவும் கிடையாது. அதில் பல கட்சிகளுக்குள்ள முரண்பாடு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் பல்வேறு உறவினர்களிலிருந்து எல்லாருக்கும் வந்து ஒன்று போல இருந்து ஐயாவுக்கு விழா சிறப்புக்கு நடந்துட்டு இருக்குன்னா இது வந்து சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி அண்ணன் இப்ப சொன்னாங்க, திருச்சி சிவா வந்து கண்டனம் தெரிவிக்கும் விதமாக திருநெல்வேலியில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோங்க. திருநெல்வேலி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுமுறைகள் 10 வீடு இருந்தாலும் அத்தனை உறவினர்களுக்கு முன்பாக இது ஒரு கண்டனமா நம்ம பதிவு செய்யணும். இப்போ நம்ம பதிவு செய்யல அப்படின்னா நாடார் சமுதாயம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வந்து நாதியத்த சமுதாயமா போயிடும். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த ஒரு சமுதாயம் இன்னைக்கு சாதாரணமா 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்குறதுக்கு நம்ம வந்து காத்து கிடக்க வேண்டியிருக்கு. நம்ம பொருளாதாரத்துல மேன்மடைஞ்சிருக்கிறோம், கல்வியில மேன்மடைஞ்சிருக்கோம், எல்லாத்துலயும் இருக்கணும். ஆனா அரசியல் அதிகாரத்துல நமக்கு வந்து எந்த இடத்துல நம்ம வந்து இன்னும் வந்து முழுமையான வளர்ச்சியை அடையல. தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த தலைவராக ஐயா காமராஜர் இருந்த போதும், ஐயா பட்டியலின்படி சுதந்திரமணி நாடார்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் கூட அவர்கள் பின்தொடர்ச்சியா நம்ம தொடர்ந்து பயணிச்சிருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து நம்ம நாடார் சமுதாயத்துல வந்து பெரும் வளர்ச்சியை நம்ம அடைஞ்சிருக்கலாம். ஆனா நம்மளோட கவனங்கள் எல்லாமே வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், கல்வி நிலையங்கள் அமைக்கணுங்கிறதுலயே நம்ம கொண்டு போயிட்டோமே ஒழிய அரசியலில் நம்ம வந்து கால் பதிக்கணுங்கிறத வந்து நம்ம மறந்துட்டோம். இந்த நிகழ்ச்சியை ஒரு அடித்தளமா வச்சு அண்ணாச்சி சொன்ன கோரிக்கையை போல திருச்சி சிவால இன்னைக்கு எந்த கொம்பனுக்கும் ஐயா காமராஜரை பத்தி பேசுறதுக்கு செருப்பு வரக்கூடாது. வந்துச்சுன்னா இளைஞர் பெருமக்களுக்கு சொல்றேன், ஏதோ தேவையில்லாத பிரச்சனை சண்டை போடுறீங்க, அடிக்கீங்க, முற்றுகை போடுறீங்க. இப்படி ஒரு விஷயத்துக்கு நீங்க போங்க. தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர் தொழில என்னோட நம்ம நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து நிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நம்ம சமுதாயத்தை வழிநடத்தணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னால சமூக வலைதளங்களில் வந்து ஒரு காவல் கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர் வந்து ஒரு சுந்தரேசன் சொல்லிட்டு கிராமணி சமுதாயத்தை சேர்ந்தவர், ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்கு வந்து வண்டி கொடுக்கலன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதுல என்ன பின்னால வந்து பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னா, ஒரு நேர்மையான அதிகாரி எல்லா இடத்துலயும் வந்து கைவிட்டு போகாமல் நிறைய வழக்குகளை வந்து மதுபான ஆலைகளை மூடி எல்லாம் செஞ்சவர், குறிப்பா நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்படியேப்பட்ட ஒரு சமுதாய தலைவருக்கு நெருக்கடி கொடுக்கணும்னே சொல்லி ஆளுகின்ற ஆட்சியும் சரி அங்க உள்ள அதிகாரிகள் எல்லாருமே வந்து பிரச்சனை பண்ணி அவங்களுக்கு பண்றாங்க. இப்படி நம் சமுதாயம் சார்ந்த அதிகாரிகள் பாதிக்கப்படும் போது கூட நம் சங்கங்களும் நம்ம இயக்கங்கள் எல்லாருமே வந்து குரல் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் நம்ம ஒரு இடத்துக்கு பிரச்சனை போய் நிற்கும் போது கூட அவங்களால முழுமையா நமக்கு தேவையான உதவிகளை செய்ய முடியுங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம மாணவ செலவு எல்லாருமே வந்து தலைவர்களை பற்றின வரலாற்று அறிவிப்புகளை சொல்லிக் கொடுங்க. பெரும் உயரத்துக்கு போவதற்கு உண்டான எல்லா வழிவகைகளையும் நம்ம சமுதாய சங்கங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு, நாடார் சமுதாயத்தையும் நாடார் என தலைவர்களையும் இழிவாக பேசுகிறவன் எவனாக இருந்தாலும் அவனை அந்த ஊரில் இருக்க செய்வது 2வது பக்கம், வழக்கு போடுறது 2வது பக்கம். பேசக்கூடிய ஒவ்வொருவனையும் அரசியல் அனாதையாகணும். ஒரு தொகுதிக்கு வந்துட்டானா அவனுக்கு ஓட்டு இல்லைங்கிறத திட்டவட்டமா சொல்லணும். இந்த கட்டமைப்பு நீங்க என்னைக்கு உருவாக்குறீங்களோ அன்னைக்கு தான் நம்மளை கண்டு பயப்படுவான். நீ வாழ எழுத வேண்டாம், பேனா ஏதி வா, உனக்கு முன்னால் ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு முடியும்னு அப்பவே ஐயா காமராஜ் சொல்லி போயிருக்காங்க. கல்வி என்னும் ஆயுதம் தான் ஒரு சமூகத்தை உலகறிய செய்யுமே ஒழிய வாழந்துவதால் நீ வந்து எதையும் சாதிச்சிட முடியாது என்று கூறி வாய்ப்புக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரிசளிப்பு. இந்த பரிசுகளை வழங்குவதற்கு தலைவர் அன்பு சகோதரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஆண்டு காலமாக அவங்க தான் அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இருக்காங்க. நம்முடைய அமைப்புக்கும் அவங்க எப்பொழுதும் அவரும் அவருடைய கணவரும் எப்பொழுதும் உறுதுணையா இருப்பாங்க. அவர்களை பரிசு வழங்க மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இவர்களோடு மல்லிகா யுவராஜ் அவர்களையும் திருமதி கௌரி தனசேகரன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். இவர்களோடு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பினுடைய தென்மண்டலத்தினுடைய தலைவர் அண்ணன் பாலமுருகன் அவர்களையும் தென்மண்டல துணைத் தலைவர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களையும் பரிசு வழங்க மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக கானா சிவானி கட்டாவில் 2வது இடம்.
கட்டாவில் நடந்த டோர்னமெண்டில் கட்டாவில் முதல் இடம், கும்தவில் இரண்டாவது இடம். கட்டாவில் முதல் இடம், கும்தவில் மூன்றாவது இடம். தமிழ்நாடு நாடார் உறவுமுறைகள் கூட்டமைப்பின் வடக்கு மாவட்ட தலைவராக இருந்து திறம்பட செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் கராத்தேயின் செந்தில்குமார் நாடார் அவர்கள் மிகுந்த கராத்தேல பல மாநிலங்களுக்கு சென்று பல இடங்களுக்கு சென்று பல்வேறு விதமான பரிசுகளை பெற்றுக் கொண்டிருப்பவர். கேரளா குமுளியில் நடைபெற்ற போட்டியில் அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் கட்டாவில் முதலிடமும் கும்தையில் முதலிடம் பெற்று சிறப்பு செய்திருக்கின்றார்கள். உண்மையிலே அவர்களுக்கு கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுடன் இப்போது கூட்டங்கள் சார்பாக நமது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழா ஏற்பாடு செய்த நமது அண்ணன் குருநாதர் அவர்களுக்கும் வந்திருக்கும் அத்தனை நமது சொந்த பந்தங்களுக்கும் நமது சிறப்பு விருந்தினருக்கும் அண்ணன் காளிதாஸ் அவர்களுக்கும் இந்துதான உரைமுறை கட்டி நாயகர் நாடா கட்சி சார்பாக நாயகர் இந்துநாள் உரைமுறை கமிட்டியுடைய நிர்வாகிகள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சிவசரிகா, அனகா, வைஷ்ணவி, அக்ஷயா, மாலேஷ், வைஷ்ணவி, அக்ஷயா. ராஜவர்ஷினி, வேதிகா. ராஜவர்ஷினி, தேவிகா, மோனிஷ், மோனிஷ், high school first standard, Sugaina. அதாவது போதை விழிப்புணர்வுக்காக 7 மணி நேரம் சிறப்பு செய்ய மாணவர்கள் எல்லாருமே தொடர்ந்து 7 மணி நேரம் சிறப்பு சாதனை படைத்த மாணவர்கள் நிலமாறன், நிதிஷ் பாலா,
அர்ஜுன் பிரதாப் பிரதாப் வசந்த பிரகாஷ் அவர்களின் 123வது பிறந்த நாள் விழா. நமது இரத்த உறவுகள் அனைவரும் ஒன்று கூடி இந்த விழாவை அருமையாக நமது அகரக்கட்டு லூர்து நாடார் அவர்களுடைய தலைமையில் முயற்சியில் இந்த விழா அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக மற்றும் அனைத்து உறவுகளே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் சார்பாகவும் திருச்செந்தூர் வட்டார நாடார் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடார்களுடைய வரலாறு மிகவும் சிறப்பான வரலாறு, சொல்லி மாறாது அத்தனை ஒரு சிறப்புக்குரிய ஒரு சமுதாயம் நாடார் சமுதாயம். சேர சோழ பாண்டிய நாடார் மன்னர்களின் வாரிசுகள், கொற்கையை ஆண்ட பாண்டிய மன்னனின் பரம்பரையில் வந்தவர்கள், சிங்கத்தை அதன் குகையிலே சந்திக்கக்கூடிய வல்லமை படைத்த நாடார் இளைஞர்கள் இன்னைக்கு இங்கே கூடியிருக்கிறோம். திருச்சி சிவா போன்ற அரசியலே தெரியாத ஒரு நாகரிகமற்றவன் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவனுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்றதுக்கு அருகதை இல்லாதவன் தான் இன்னைக்கு நம்ம தலைவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கான். நான் அந்த விழாவுக்கு கொஞ்சம் காலதாமதமாக வந்தேன். மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் எனக்கு அவ்வளவு சரியா தெரியாது அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, என்னவோ அரசியல் அனாதையாக ஆக்க வேண்டும். ஏன்னா 234 தொகுதிகளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி நாடார்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நாடார்கள் இல்லாத தொகுதியே கிடையாது. எந்த ஊர்ல கொண்டாலும் நாடார் உட்கார்ந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு நாம் எல்லா தொகுதியிலையும் இருந்துகிட்டு இருக்கோம். இவனை மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம புள்ளி வச்சு அடிக்கணும், அரசியல் அனாதையா இருக்கணும். நமக்கிட்ட ஒரு வரலாறு இருக்குங்க. நம்ம எப்படிப்பட்ட வரலாறுனா, கடவுளுக்கு கூட புறமுதுகை காட்டாதவர்கள் நாடார்கள். யாருக்கு? கடவுளுக்கு கூட நாடார்கள் புறமுதுகை காட்ட மாட்டார்கள். நீங்க நல்லா பாருங்க, நாடார்கள் வணங்கக்கூடிய கோவிலில் வயதானவர்கள் வந்தால் கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி போக மாட்டார்கள், ரிவர்ஸ்லயே தான் போவாங்க. இதான் நீங்க பெரியவங்களை நல்லா பாருங்க, ரிவர்ஸ்ல தான் போவாங்க. கடவுளுக்கு கூட புறமுதுகை காட்டாதவர்கள், நக்கீரன் பரம்பரையில் வந்தவர்கள். நாம் பரமசுவன் கூட நம்ம சண்டை ஃபைட் பண்ணிருக்கோம். அப்படிப்பட்ட வம்சம் நம்ம வம்சம், சாதாரண வம்சம் கிடையாது. இந்த நாடார்களுடைய குலத்தொழிலாக எல்லாரும் சொல்லுவாங்க பனை ஏறுவது என்று. அது நம்ம தாயான பத்திரகாளி நாம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தோம். வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகு என்பது போல நமது மன்னர்கள் அங்கே சோழ மன்னன் மராட்டிய மன்னர்களால் தோற்கடிக்கப்பட்டது. இங்கே திருவிதாங்கூர் மன்னனாக சேர மன்னன் தோற்கடிக்கப்பட்டான். பாண்டிய மன்னன் நாயக்க மன்னர்களாக தோற்கடிக்கப்பட்டார். இந்த சமயத்திலே நம்மளுடைய சமுதாயத்தை முற்றிலுமாக கருவறுக்க வேண்டும் என்று திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஒரு சட்டத்தை போட்டார். நாடார்கள் கண்டால் விடாத, பள்ளம் வரையின பார்த்தா தொட்டாதான் தீட்டு, நாடார்களை பார்த்தால் அதாவது சாதாரண பார்த்தாலே தீட்டுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு நாடார்கள் திருவிதாங்கூர் மன்னர்கள் வரும்போது முகத்துல கோழியை போட்டு கொண்டு தலையில படுத்துக்கிடணும்னு சட்டம் போட்டான். ஏன் அந்த சட்டத்தை போட்டான்? ஏன்னா நாடார்கள் அத்தனை கலைகளையும் கற்றறிந்தவர்கள், எதிரிகளை வீழ்த்தக்கூடிய பல மர்ம கலைகளை படித்து வைத்திருந்தார்கள்.
நோக்கு வருமம் அதிலே மிகவும் மோசமான கலை. யாரையாவது நேருக்கு நேர் பார்த்தால் அந்த நோக்கு வருமத்தில் அவன் சுருண்டு விழுந்துருவான். இதுதான் திருவாரூர் சமஸ்தானத்துக்கு நம்மளை கண்டு பயம். இவனை பார்த்தாலே இவனை இது பண்ணிருந்தோம், கோழியை போட்டு கீழே படுத்துருந்தோம்னா ஒரு சட்டத்தை போட்டான். இப்படிப்பட்ட நாடார்களுடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு. இந்த நாடார்களை இந்த நேற்று வந்து பையன் அரசியலில் வந்தவன் இவெல்லாம் நம்மளை என்னெல்லாம் எதிர்ப்பு நோட்டி ராஜீவ்காந்தின்னு ஒருத்தன் நம்ம பெருந்தலைகளை இழிவாக பேசுறதா அதுக்காக போராட்டங்கள் எல்லாம் நடத்தோம். இப்படி நிறைய விஷயங்கள் நாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்ல, நமக்கு பெரிய வரலாறுன்னு சொன்ன கரிகாலன் கல்லணையை கட்டும் போது எல்லா மன்னர்களையும் சிற்றரசர்களையும் பிடித்து அவர்கள் அப்படித்தான் அந்த காலத்துல செய்வாங்க. அடிமைகளாக வைத்து சோற போட்டு வேலையை வாங்குவாங்க. அப்படி செய்யும் போது நம்மளுடைய மன்னர்கள் பொதி சுமக்க மாட்டேன், தலையிலேயே பொதி சுமக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அவ ஏன் அங்களுடைய காவலாளி அடிக்கிறான்? மறுநாள் கையாள மன்னனுடைய சபையிலே இது விசாரணைக்கு வருகிறது. ஏன் நீங்கள் தலையிலே பொதி சுமக்க மாட்டேன் என்று நேற்றைய தினம் போட்டீர்கள் என்று மன்னன் விசாரிக்கிறான். நாங்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், தலையிலே பொதி சுமக்க மாட்டோம், மூளை இருக்கிற பகுதி தலை, அதனால் மூளை மழுங்கிவிடும், உனக்கு உன்னுடைய பொருளை கடத்தி தர வேண்டும், அதை நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் கடத்தி தருவோம் என்று சொன்னார்கள். துணிச்சலாக எடுத்து சென்று சொல்லக்கூடியவர்கள் தான் நாடார்கள். அப்படிப்பட்ட நாடார் சமுதாயத்தை இன்னைக்கு கண்டவனும் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி அவர்களை அரசியல் அனாதையாக ஆக்க வேண்டும் என்றால் ஒரே வழி, வரக்கூடிய தேர்தலில் அவர்களை கருப்பு புள்ளி வைத்து காணாமல் ஆக்க வேண்டும். இப்படி நமது சமுதாயத்தை மீட்டெடுத்து வளர்த்து கொண்டு போவதற்கு நிறைய தலைவர்கள்லாம் உருவாகி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அகலக்கட்டு லூர்து அண்ணன் நமது அனைவரும் இந்த பாருங்க, நான் திருச்செந்தூர்ல இருக்கேன், எனக்கு ஒரு போன் மூலமா தகவல் சொல்லி நீங்க வரணும்னு சொன்னாங்க. இப்படி நம்ம ஒற்றுமையை எல்லா இடத்திலும் காமராஜருடைய புகழை பாடுவதற்காக, ஐயாவுடைய புகழ் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு எல்லா வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் யூடியூப்லையும் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் புதுசாக எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அத்தனை புகழுக்கு சொந்தக்காரர் காமராஜரை பற்றி ஒன்றே ஒன்று மட்டும், அவர் கையெழுத்திட்ட மறுபக்கத்தில் கையெழுத்திடுவதற்கு உலகத்திலே எந்த ஒரு தலைவருக்கும் அருகதை கிடையாது என்று கூறிக்கொண்டு, உழைப்பவரே உயர்ந்தவர், நாடாரே சிறந்தவர், நாடாரே சிறந்தவர் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கிருஷ்ணகாந்த் பாலகிருஷ்ணன் குற்றாலம் காசிமேதபுரம் இந்து நாடார் உறவுமுறை கமிட்டியினுடைய தலைவர் அண்ணன் நாராயணன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். நிர்வாகியும் எங்களுடைய தமிழ் எம் சரவணன், சுபதிரன், மேகசபர்ணிகன், எலியஸ்ரீ,
அடுத்து பரிசுகள் வழங்க என்னுடைய இனிய நண்பர் அவனிகா, அர்ஜுன், ஜனனி, பாரத்லிங்கம், மணிதீபா, சபரீஷ், இன்னைக்கு வேண்டிய மாத்திரம் அன்னைக்கு தான் நீ காரணம்னு நான் ஆனா என்ன காரணம் அவ்வளவு வெறி எனக்கு வந்து இல்லைங்களா காமராஜர்னா பொதுவா இவங்களால என்னமோ சில்லத்திரமா நினைக்காங்க அவங்க மத்தியில் இப்ப சொன்னாங்க தெரியுமா ஆர்ப்பாட்டம் சொன்னாங்க ஆர்ப்பாட்டத்துல 2 பச்சை வரைக்கும் என்கிட்ட கட்ட சொல்றாங்க எத்தனை தடவை வரும் பரிமாற்றமா கொடுப்பாங்க இந்த பசங்க சண்டை கட்டுவோம் யாரும் வந்து இல்லாம இருக்கோம் சொல்லுங்க இப்ப வளர்ந்து வாங்கி இதை விட மேல வரணும் அந்த அளவுல கட்டணும் அதுக்கு நம்மளால முடிந்த வரையில் என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள் ஒரு நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு ஒரு டீ ஒரு வடை வாங்கி கொடுப்பீங்க 50 ரூபா நம்ம செலவழிக்கும் அந்த 50 ரூபா போட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ரூபா ஆகுதுன்னு பாருங்க அந்த ஊர் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பிள்ளைங்க நம்ம பிள்ளைகள் இருந்தால் அதுக்கு மேலால அந்த பிள்ளைங்களை நல்ல வளர்ச்சி கொண்டு வந்து பெரிய பெரிய படிப்பு பெரிய பெரிய பதவிக்கு நம்ம பிள்ளைங்க மொத்த பிள்ளைங்க வரணும் அப்படி வந்தா தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து நமக்கு பெருமை கிடைக்கும் நன்றி வணக்கம் ரொம்ப ஆதரவு நன்றாங்க பாபநாசபுரம் உரைமுறை நிர்வாகிகள் கிடைக்கு வரவும் எம் வர்ணிகா, மோனிஷ், மகேஸ்வரன், முபீன், கவிதா, சுவேதா குமாரி, அடுத்த பரிசுகள் வழங்க சிவகிரி இந்திரநாத் உரைமுறை நிர்வாகிகள் விடைக்கு வரவும் சிவகிரி வேணவா, ஸ்ரீதிவ்யா, கனிஷ்கா, அடுத்த பரிசுகள் வழங்க ஜான் வர்கீஸ் ராஜா, அண்ணன் மாயகிருஷ்ணன், அனிஷா, தர்ஷினி,
அண்ணாச்சி அதிபர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி தீபுர்கா ராம்குமார் சபர்டிகா தம்பி அடுத்த பரிசுகள் வழங்க அண்ணன் கலரி வீரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சொன்னாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அண்ணன் காவியா எங்க பள்ளியில் இந்த ஆண்டு தான் 10ஆம் வகுப்பு முதல் தேர்வு மாணவர்கள் எழுதியிருக்காங்க. உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்ந்திருக்கு. தேர்வு எழுதிய முதல் தேர்விலேயே 100% தேர்ச்சி பெற்றுள்ள 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பத்மாதேவி, பிரியதர்ஷினி, ஹரிகரன், ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு முதல் கௌரவப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நாடார் உரைமுறை கூட்டமைப்பிற்கு சாம்பார் உடையவரை எங்கள் இந்து நாடார் உரைமுறை கமிட்டி டாக்டர் சிவந்தி ஐந்தனார் மெட்ரிக் மற்றும் உயர்நிலைப்பள்ளி மற்றும் உரைமுறை பெரியவர்கள் சார்பாக பள்ளி ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இமான் ஜோசுவா 600க்கு 588 மதிப்பெண்கள் சில்ட்ரன் மெட்ரிகுலேஷன் நடுநிலைப்பள்ளி. மரிய ஜதீஸ் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. சக்தி பாலா ஆண்டோ லுயிஸ் சுரண்டை நாடார் வாலிபர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அண்ணன் ராமர், அண்ணன் முருகன், அண்ணன் பாலன் எல்லாம் வாங்கினேன். பரிசுகள் பெற்று வருகிறார்கள். எங்கு சென்றாலும் தமிழ்நாடு நாடார் உறவினர்கள் கூட்டமைப்பு வாலிபால் அணி என்ற பெயரில் அவர்கள் சீருடை அணிந்து இன்று தமிழகம் இன்றைய தினத்தில் கூட சங்கரன் கோவில் பெருந்தலைவர் காமராஜர்
பிறந்தநாள் விழாவுக்கான ஒரு வாலிபால் மேட்ச் நடக்க காரணத்தினால அந்த பையங்க பரிசுகள் பெற்ற காரணத்தினால காலதாமதமாக வர முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த அணியை வழிநடத்துகின்றவர் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்நாடு நாடார் உறவினர்கள் கூட்டமைப்பினுடைய மாவட்ட தலைவர் அருமை தம்பி ஆனந்த் அவர்கள் மிகச்சிறப்பாக அதை வழிநடத்தியிருக்கிறார்கள். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கூட நாகர்கோவிலில் உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கம், அரசாங்கத்தால் கட்டப்பட்ட அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் 2 நாட்கள் மின்னொளி வாலிபால் போட்டியை தமிழ்நாடு நாடார் உறவினர்கள் கூட்டமைப்பின் சார்பில் நடத்தி தமிழ்நாடு நாடார் உறவினர் கூட்டமைப்புக்கும் சமுதாயத்திற்கும் பெருமை சேர்ந்த தம்பி ஆனந்த நாடார் அவர்களை வாழ்த்துகின்றோம். அந்த அணியுடைய வீரர்களுக்கு அதற்கான சிறப்பு பரிசை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். டீமுடைய கேப்டன் வந்திருக்காப்ல விக்னேஷ், அவங்க கிடைக்குவாங்க. அவர்களுடைய விளையாட்டை நான் நாகர்கோவிலில் வச்சு பார்த்தேன். மிக சிறப்பான ஒரு பிளேயர். நான் கூட இது என்ன விளையாட்டு இப்படி இருக்கிறது அதை பற்றி தெரியாது. ஆனால் நான் 3 மணி நேரம் அந்த இடத்தில் இருந்தபோது அவர்கள் எப்படி தன்னுடைய வீரத்தை காட்டினார்கள் என்பதை நாங்கள் மெய்சிறுத்து போனோம். அவர்களையும் இந்த நேரத்தில் பாராட்டுகின்றோம். தமிழ்நாடு நாடார் உறவினர்கள் கூட்டமைப்பானது பெருந்தலைவர் காமராஜருடைய இந்த பிறந்த நாளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. அந்த தீர்மானத்தை எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்பு வாசித்து நிறைவேற்றுவார்கள். நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு நாடார் உறவின்முறை கூட்டமைப்பின் தலைவர் லூர்து நாடார் அவர்களுக்கும் எனக்கும் லூர்து நாடாருக்கும் தலைவராக இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஆர்கே காளிதாசன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தீர்மானத்தை வாசிக்கிறேன். தென்காசியில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தியாதித்தனார் அவர்களுடைய திருப்பெயரை சூட்ட வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். தென்காசி மாவட்ட மக்களின் ஒரு பகுதியாக மக்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரமாக அமைந்திருக்கிறது குற்றாலம். மிகப்பெரிய சுற்றுலா தலமாகிய குற்றாலத்திற்கு ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குற்றாலத்தில் அதிக தண்ணீர் வருகிற காலத்திலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு ஏற்றவாறு கால்வாய்களையும் சீரமைத்து படித்துறைகள் கட்டி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு ஏற்றவாறு சீரமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம். மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது குற்றாலத்தை தமிழகத்திற்கு பெற்றுத்தந்த எனது பெருந்தலைவர் காமராஜருடைய முழு உருவ சிலையை குற்றாலத்தில் அரசு சார்பில் நிறுவ வேண்டும் என்றும் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் அடிக்கல் நாட்டப்பட்ட ஜம்பு நதி மேம்பட்ட கால்வாய் திட்டத்தை விரைந்து முடிக்க தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புத்துக்கல் வலசை உள்ள புதிய சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வசதிக்காகவும் தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் வந்து செல்லும் பக்தர்களுக்காக வசதிக்காகவும் இந்த 2 இடங்களிலும் பணம் எடுப்பதற்கு ஏற்றால் போல் ஏடிஎம் மையங்கள் அமைக்க வேண்டும் என்றும் சென்னையில் சிலம்பு செல்வர் ஐயா தமிழகத்தின் தந்தை மாப்போசி அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்றும் தமிழக அரசை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். தமிழ்நாடு மாணவ கல்விக்குழு தொடர்ந்து சிறப்பாக நடத்திட்டு வரோம். இந்த கல்விக்குழு வந்து ஒரு தீர்மானம் பேசுகிறோம். தமிழ்நாடு மாணவர்கள் மாநில கல்விக்குழு கூட்டமைப்பு ஒரு அங்கமாகவும் கல்விக்குழு செய்கிறது.
இந்த ஆண்டு இந்த கல்விக்குழுவின் சார்பில் கல்விக்குழுவுடைய நிர்வாக கல்விக்குழு உறுப்பினர்கள் இதில் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்படும். இந்த வகுப்பில் நடத்திய பேராசிரியர் யூசுப் வெள்ளி மேல்நிலைப்பள்ளி பள்ளி முதல்வர் ஜே அந்தூரி பாண்டியன் அவர்களை நாம் மனதார பாராட்டுகிறோம். மேலும் நம்முடைய கல்விக்குழு சார்பில் டிசம்பர் மாதத்தில் மாணவர்களை இளைஞர்களை விளையாட்டுவர்களை உயர் அதிகாரிகளை கொண்டு இந்த விளையாட்டுத்துறை உலகில் சாதனை விழா நடத்த ஏற்பாடு நடந்து வருகிறது. இந்த விழாவில் கல்விக்குழு தலைவர் தலைவர் கல்விமண்டல துணைத் தலைவர் மாவட்ட தலைவர் மாநில நிர்வாகிகள் தலைமையில் இந்த விழாக்கள் சிறப்பாக நடந்த திட்டமிடப்படுகிறது. இதற்கான ஆலோசனை கூட்டம் விரைவில் நடைபெறும். மேலும் இந்த கல்விக்குழு உறுப்பினராகவோ நிர்வாகியாகவோ இணைய வேண்டும் என்றால் கல்விக்குழுவிற்கு ரூபாய் 2000 சந்தாக செலுத்தப்படுகிறது. இந்த சந்தாவை செலுத்தி கல்விக்குழு மூலம் ஒரு பகுதி மாணவர் பயணங்கள் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். அவர்களையும் உங்கள் முன்பு பேச வைக்கின்றோம். காமராஜர் காவியது கடுமையான உழைப்பே மக்களை வறுமையிலிருந்து மீட்கும். சமதர்ம சமுதாயம் மலர வன்முறை தேவையில்லை. கல்வியும் உழைப்பும் போதுமானது. நன்றி, வணக்கம். கல்வி வளர்ச்சி நாளில் காமராஜரை போற்றிக் கொண்டு இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையாரும் ஆவார். காமராஜர் பிறந்தால் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. கர்ம வீரர், பெருந்தலைவர், கிங் மேக்கர், கல்வி தந்தை என பல பட்டங்கள் கொண்டவர் காமராஜர். கல்விக்கான மாநில நிதியை 2 மடங்கு அதிகரித்தார். காமராஜர் ஆரம்பித்து வைத்த மதிய உணவு திட்டத்தின் மூலம் பள்ளிக்கு மாணவர்களின் வருகை எண்ணிக்கை அதிகரித்தது. இதனால் கல்வி கற்றிருந்த காமராஜர் என போற்றப்பட்டார். காமராஜர் அவர்கள் 1975 தனது 72 வயதிலே காலமானார். நன்றி, வணக்கம். காமராஜர் பாடல். ஆடித் திங்கள் பிறந்தவராம், ஆடித் திங்கள் பிறந்தவராம், அகிலம் போற்ற உயர்ந்தவராம், அகிலம் போற்ற உயர்ந்தவராம், விருது நகரத்தில் உதித்தவராம், விருது நகரத்தில் உதித்தவராம், வறுமை பிடியில் இருந்தவராம், வறுமை பிடியில் இருந்தவராம், வையம் வணங்கிட வாழ்ந்தவராம், வையம் வணங்கிட வாழ்ந்தவராம், மக்கள் பசியை போக்கியராம், மக்கள் பசியை போக்கியராம், எளிமையின் உருவம் கொண்டவராம், எளிமையின் உருவம் கொண்டவராம், ஏழையின் துயரம் துடைத்தவராம், ஏழையின் துயரம் துடைத்தவராம், கல்வியின் தரத்தை உயர்த்தியராம், கல்வியின் தரத்தை உயர்த்தியராம், கருணை உள்ளம் உடையவராம், கருணை உள்ளம் உடையவராம், பாசன திட்டம் தந்தவராம், பாசன திட்டம் தந்தவராம், பாரின செய்க வைத்தவராம், பாரின செய்க வைத்தவராம், தர்ம வீரர் என்றவரை, தர்ம வீரர் என்றவரை நித்தமும் நாமும் போற்றிடுவோம், நித்தமும் நாமும் போற்றிடுவோம். நன்றி, வணக்கம். நாடாளுமன்ற மாவட்ட தலைவர்கள், மாநில இதுவரை நம்முடைய டிஎம்யூ கூட்ட மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகம் ரூபாய் 1300 பெறப்பட்டது. நம்முடைய கூட்டமைப்பு சார்பில் மாதந்தோறும் ஒரு மாத விளையாட்டு இந்த மாத விளையாட்டு 2 ஆண்டு சந்தா வழங்கும். 500 ரூபாய் புதிய ரூபாய்க்கு விளம்பரப்பாளர்களுக்கு 500 ரூபாய் உறுப்பினர்களுக்கு ரூபாய் 200 ரூபாய் அடையாளத்தை பல 100 ரூபாய் சேர்த்து 1300 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. ஆனால் இந்த காமராஜருடைய பிறந்தநாள் கட்டணத்தை ரத்து செய்கிறோம். இந்த நாள் முதல் ஒவ்வொரு நிர்வாக செயல்படுத்த
செயற்பாடு முறைகளுக்கு அனைத்து மாவட்ட தலைவர்கள் படைக்கப்படுகிறது. மாவட்ட தலைவர்கள் தாங்கள் யார் பொறுப்பு வகிக்கிறோம் என்ற தகவலையும் அவருடைய விழாக்களில் மாசுபட்டவர்கள புகைப்படத்தையும் நம்முடைய தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பிக்க வேண்டும். யாரிடத்திலும் எந்த கட்டணம் தேவையில்லை என்பதை பெருந்தளவை காமராஜர் பிரதமர்களால் பெருமையுடன் தெரிவிக்கிறோம். நம்முடைய கூட்டமைப்பில் சார்பில் மாதிரி ஒவ்வொருவர் இருக்கின்ற பகுதியில் ரூபாய் 500 2 ஆண்டுகள் சந்தா செலுத்தி வாங்கி கொடுக்கிற முயற்சிகளை ஆண்டுகள் மேற்கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்முடைய அமைப்புடைய செய்தி நம்முடைய மாவட்ட தலைவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி அனைத்து சமுதாய தலைவர்களுக்கு வரலாற்றை தேர்ந்து கொள்வதற்காக ஒரு புத்தகம் மாதம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் 2 ஆண்டு சந்தா ரூபாய் 500 செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம். மாவட்ட தலைவர்கள் உங்களுடைய மாவட்டத்தில் இந்த புத்தகங்களை அதிக அளவில் கிடைப்பதற்கும் தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மாதந்தோறும் மாவட்ட தலைவர்கள் எந்த விழாவிற்கு சொன்னாலும் உங்களுடைய புகைப்படத்தில் செய்தி சேர்த்து அதை தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைங்கள். மாவட்ட தலைவர்கள் அந்தந்த மாவட்டங்கள் தோறும் நம்முடைய கூட்டமைப்பு நிர்வாகிகள் ஆலோசனை நடத்துவதற்கு நம்முடைய மாதத்தில் வெளியிடப்படும். அதற்கு எந்த கட்டணமும் கிடையாது. அதனால் பெருந்தலைவர் காமராஜருடைய 120 பிறந்தநாளுக்கு புதிய நிர்வாகிகளுக்கு எந்த கட்டணம் கிடையாது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட தலைவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுடைய மாவட்டங்களை அதிக அளவில் பொறுப்பாளர் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சென்னையிலிருந்து வந்த அறக்கட்டளையினுடைய நிறுவனர் செல்லச்சாமி நாடார் அவர்களை மேடைக்கு வருமாறு சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். அனைவரும் பேசிட்டாங்க. எதுக்காக முன்னால் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சமுதாயத்துக்கு நம்ம சமுதாயத்தில் உள்ள யாராவது மருத்துவம் சம்பந்தமான எந்த ஒரு உதவி வேண்டும் என்றாலும் என்னை அணுகலாம். அதுதான் நான் தலைவர்கிட்ட சொல்லியிருந்தேன். 2009 இதை நம்ம செய்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் நம்ம நாடார் சொந்தம் அந்த ஒரு வார்த்தையை உச்சரிச்சா போதும், அவங்களுக்கு இறுதி அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் சரி, கண் அறுவை சிகிச்சை இருந்தாலும் சரி, இந்த 2 சிகிச்சைகளை 365 நாளும் செய்துக்கிறோம். அதனால கண்ணுக்காக தமிழ்நாட்டுக்கு எங்கிருந்து யார் ஃபோன் பண்ணாலும் அவங்களுக்கு A-கிளாஸ் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம். இறுதி அறுவை சிகிச்சை அவங்களுடைய வருமானத்தின் அடிப்படையில் உள்ளது பார்த்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி சில முகாம்கள் இலவசமாக நடத்தி அவங்களுக்கு எல்லா பரிசோதனையும் இலவசமாக செய்து கொடுக்குறோம். போன மாதம் இதில் பாளையங்கோட்டையில் பண்ணோம். ஒரு 1500 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு எப்போ வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணணும், எல்லா டெஸ்ட்டும் பண்ணி காவிரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய். அதே மாதிரி வருகிற ஆகஸ்ட் 17ஆம் தேதி தென்காசியில் 2000 விவசாயிகளுக்கு செய்வதாக நேற்று தான் அதனுடைய மீட்டிங் செய்து முடிச்சேன். இது கவர்மெண்ட் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் உள்ளவங்களோட அதை பேசியிருக்கிறோம். ஆகஸ்ட் 17 தென்காசியில் அது நடக்க போகுது. அதில் நம்ம உறவுமுறை சொந்தங்கள் யாரும் அதில் பயன்பெற்று பயனுடைய அழைக்கிறேன். நன்றி. பத்மா கொலைநெறி +2 578 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 10ஆம் வகுப்புலையும் கூட 473 மதிப்பெண் பெற்று முதல் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது பரிசுகள் வழங்குவார்கள். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு நாடார் உறவுமுறை கூட்டமைப்பு தலைவர் லூர்து நாடார் அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை திருவிழா போல நடந்தது. திடீர்னு அழைப்பு கொடுத்தாங்க, வந்திருந்தோம். ஏன்னா எங்களுடைய டீம் வந்து சர்வதேச இன்டர்நேஷனல் டீம்ல போயிட்டு இருக்கோம். சான்றோரினத்தின் DNA ஆராய்ச்சி மற்றும் நம்முடைய மரபணு உலக அளவில் எந்த அளவுக்குள்ள இருக்குதோ அதெல்லாம் ஷெட்யூல் பண்ணி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு அமெரிக்காலையும் அதிக விழுக்காடுகள்ல சான்றோரின சமுதாயங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 37 விழுக்காடுகள் நம்முடைய சமுதாயங்கள் அங்கு உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நீங்க கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, ஹைதராபாத், நீங்க உலக நாடுகள்ல எங்க போனாலும் சரிதான் நம்முடைய சமுதாயம் தான் நம்பர் 1 இருக்குது. ஏன்னா எல்லா சமுதாய மக்கள் மத்தியிலும் நல் மதிப்பை பெற்றவர்
நம்முடைய சமுதாய மக்கள் தான். ஜாதி மதமானது அனைத்து தமிழின சமுதாயத்திற்கும் பாடுபட்ட ஒப்பற்ற தியாகச்சூடருடைய புண்ணிய பூமியில பிறந்து இந்த பூவுலகையே மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போடு ஆழம் தகுதி பெற்றவர்கள் தான் நம்முடைய சான்றோரின சமுதாய சொந்தங்கள். அதுல எத்தனையோ தலைவர்கள், கோடிக்கணக்கான தலைவர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். இப்ப அகர்கட்டு லூர்துநாதர் அந்த மண்ணிற்கும் அந்த ஊருக்கும் சின்ன கிராமத்திற்கும் ஒரு பெருமையை சேர்த்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு லூர்துநாதர்னா தெரியாது, அகர்கட்டு லூர்துநாதர்னா தான் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா தன்னுடைய செயல்பாடுகளை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றார். இந்த நாடார் உறவினர்களை எந்த அளவுக்கு வளர்ந்து அண்ணனுடைய செயல்பாடுகள் தான் இருக்குது. அது இல்லாம ஏழைகளின் சிறப்பின் இறைவனை காணலாம். குழந்தைகளுடைய மகிழ்ச்சியில தான் நம்முடைய தமிழ்நாடு எதிர்காலம் இருக்கிறது. அந்த குழந்தை செல்வத்திற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கல்விக்கும் அனைவருக்கும் அரசனாக இருந்த ஒப்பற்ற தியாகச்சுடர் அரும்பாடுபட்டு ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை பேணி பாதுகாப்பதற்காக தன் உயிரையும் பொருட்படுத்தாது தமிழக வரலாற்றில் பொற்கால ஆட்சி கொடுத்த பெருந்தலைவர் காமராஜரையா அவருடைய வம்ச விருட்சங்கள் பேரப்பிள்ளைகள் எண்ணற்ற நபர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அரசியலும் நம்மளுக்கு ஒரு தொழிலா தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பல துறைகள்ல, பல வேலை வாய்ப்புல, பல இடங்கள்ல நம்ம முதலிடத்துல இருந்தாலும் அரசியல் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்ல. ஆனா மீண்டும் தமிழக அரசியலில் பொற்கால ஆட்சியை கொடுப்பதற்கு சான்றோர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு ஒப்பற்ற தலைவர் வர வேண்டும். அதற்கான உருவாக்கத்தை செயல்படுத்த வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேரும் வேலை இல்லைங்க, உங்களுக்கு கோடிக்கணக்கான வேலை கொட்டி கிடக்குது. நம்ம சான்றோர்கள் உருவாக்கி வச்சிருக்குது. எந்த தராசு படிக்கிறோமோ இல்லையோ எல்லா இடத்துலயுமே நம்ம நம்பர் ஒன்ல தான் இருக்கிறோம். யாருமே யாருக்கும் சலிச்சவர்ல. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த சமுதாயம் வளரணும்னாலும் அதுக்கு நாடாளுடைய கருத்தை பிடிக்கணும். இன்னைக்கு கோயில்ல 10வது மண்டாபடி கொடுப்பாங்க. எதுக்கு? கடைசி மண்டாபடி. கடைசியில கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரக்கூடியது நம்மளுடைய இடம் தான். அதே மாதிரி கல்விகள்ல இன்னைக்கு கல்வியில பல கல்லூரிகள் மற்றும் பள்ளிக்கூடங்கள்ல எல்லாத்துலயுமே நிர்வாகத்தில் இருக்கக்கூடியது நம் நாடா சமுதாயம் தான். அதே மாதிரி தட்சிண மாறா நாடா சங்கத்தின் மாபெரும் சக்தியாக விளங்கக்கூடிய என்னுடைய அன்பு அண்ணாச்சி, நம்முடைய ஆர்கே காளிதாஸ் அண்ணாச்சும் பல சிஸ்டமேட்டிக் செயல்பாடுகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நான் சொல்ல வேண்டியது, போராளிகளாய் மாறுவதே ஏற்புடையதல்ல. போராளிகளை சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தோடு IAS, IPS மற்றும் காவல்துறை, நீதித்துறை இது போல பல துறைகளுக்கு வர வேண்டும். நம்மளுடைய துறை என்பது அரசியல் மட்டும்தான். அரசியல்ல சார்ந்துதான் எல்லாம் இருக்கும். ஏன்னா அரசியல் இல்லாம இங்க எதுவுமே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இல்ல. எத்தனையோ ஏழை எளிய பாமர மக்கள் நம்முடைய சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கிறாங்க. கோடி இருக்கிறவன் ஏழை வீட்டுல நல்ல பையன் இருக்கிறனா அந்த பையனை பொண்ணு கொடுக்கலாமா? இல்ல பணம் படைத்த செல்வந்தர்கள் அவங்க அந்த இடத்துல பொண்ணு எடுக்கலாமா? இந்த உயர்வுங்கிறது பணம் படைத்த நாடுகள் பணம் படைத்தவர்கள் தான் கொடுக்குறாங்க. பணம் இல்லாத நாடுகள் பணம் இல்லாத நாடுகள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதை முறியடிக்கணும். நம்ம ஒரே சமுதாயம், ஒரே சமுதாயத்துல நல்ல பையனா கெட்ட பையனா? ஒரு சமுதாயத்துல ரெண்டா பிடிங்க. ஒன்று மேட்டுக்குடி, தாழ்ந்தகுடி. நல்லது பண்ணா உயர்ந்த சமுதாயம் பிடிங்க, தப்பு பண்ணா தாழ்ந்த சமுதாயம் பிடிங்க. அப்பதான் நல்லவன் உயர்த்தப்படுவான். காமராஜரியா பேரன் என்ற முறையில் இந்த கலைஞர்களுடைய பதிவு 8 திசையெங்கும் போற்றக்கூடிய எத்தனையோ ஒப்பற்ற தலைவர்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேரவை கொடுத்த சங்கரலிங்க 76 நாள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு தன் உயிரை தமிழக மக்களுக்காக இட்டு சென்ற தியாகச்சுடர் மார்சல் நேசமணியாளர் கன்னியாகுமரியை மீட்டெடுத்த மாபெரும் சக்தி. அதே மாதிரி சீபா ஆதித்தனார் எத்தனையோ செல்வர்களை நம்ம சொன்ன தபசி நாடார், பொங்கு குணால் நாடார், அனந்த பத்ம நாடார், இதே மாதிரி எண்ணற்ற தலைவர்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த வருஷத்துல இன்னைக்கு அகரகட்ட லூர்துநாதரோ இல்ல ஆர்கே காளிதாசனோ இன்னும் எண்ணற்ற தலைவர்கள் வருங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஆலங்குளத்துல இந்த ஒரு சின்ன தகவல் கொடுத்திருந்தேன். ஆலங்குளத்துல பெருந்தலைவர் காமராஜரியா அவருடைய 122வது அவதாரத்தை நிலை கொண்டாடுங்க. அந்த இடத்துல நம்ம இளைஞர் சமுதாயம் வாகனங்கள் மீதோ இல்ல நிறைய அதாவது காவல்துறைக்கு அடங்காமையே சென்றிருக்கிறாங்க. நம்ம என்னைக்குமே காவல்துறைக்கும் எல்லா உறவுகளுக்கும் அடங்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். ஏன்னா நம்ம தப்பு பண்ற இடத்துல பிறக்கல. ஏன்னா நம்மளுடைய DNA பண்பெரும் DNA. இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து கருத்தோண்டி மண் தோன்ற காலத்தில் வாழ்க்கையின் நெறியுடைய தோன்றிய முதல் குடி, மூத்த குடி, சான்றோர் குடி, சரித்திர குடி, நாடார் குடி. இந்த குடியில இருந்து பிறந்தவங்க தப்பான வழிக்கு போக மாட்டாங்க. அப்படி தப்பா போனா நாடார்னு யாரும் சொல்லாதுங்க. எல்லா சமுதாயத்துக்கும் நட்பு பொருந்தி வாழ்ந்த சமுதாயம் நம் சமுதாயம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு வாகனத்துல ஏறி கீழே விழுந்தா யாருக்கு பொறுப்பு? நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜரையா பேர் தான் எழுதிவிடும். இன்னைக்கு காமராஜரையாவ பேரை சொல்லி எத்தனையோ நல்ல காரியங்கள் நம்மளுடைய தியாக சொல்கள் எத்தனையோ பெரியவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எதுக்கு செய்யறாங்க? ஒரு போட்டோ எடுத்து பேஸ்புக்லயே வாட்ஸ்அப்ல
வாட்ஸ்அப்லயோ ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்ல எதுக்கு போடுறாங்க? நீங்களும் வரக்கூடிய சந்தைகள் இதை பார்த்து செய்ய வேண்டும் என்பதற்காக தான். ஆனா நம்ம என்ன சொல்றோம், இவங்க விளம்பரத்துக்காண்டி போடுறாங்க, அவங்க விளம்பரத்துக்கு. நீ செய்ய முடியல, அவங்க செய்யறாங்க, செய்யறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி லூர்து நாடார் வந்து மாச சந்தை எவ்வளவு வச்சிருக்காங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து உதவுங்க. ஏன்னா அப்பதான் அந்த சங்கங்கள் கட்டமைக்கப்பட்டா மட்டும்தான் உங்களுடைய வாழ்வாதாரம் பேணி பாதுகாக்கப்படும். இதுதான் ஒவ்வொரு சங்கமும் கட்டமைக்கப்படுது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 நாடார் மகாஜன சங்கம். அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு சங்கத்தையும் எல்லா சங்கத்தையுமே, ஏன்னா சங்க தலைவர்கள் பூரா பிரிஞ்சிருப்பாங்க, ஆனா நான் எல்லா சங்க தலைவர்களுக்கும் பொதுவான நபர். எந்த சமுதாய இளைஞர்களுக்கோ எந்த சங்க தலைவர்களுக்கோ நம் சமுதாய சொந்தங்களுக்கோ பிரச்சனை எனக்கு தான் வரும். ஏன்னா கிட்டத்தட்ட நான் தமிழ்நாட்டில் ஒரு 600-700 லாயரு ஹேண்டில் பண்ணி போயிட்டு இருக்கிறேன். இன்டர்நேஷனல் டீம், சர்வதேச பெரிய பெரிய ஹையர் ஆபீசர் வளர்ப்புல தான் போயிட்டு இருக்கிறேன். இனிய வளர்க்கிற 37 பேர் கொண்ட சர்வதேச டீமும் இனிய நீதி நெறி கோட்பாட்டின்படி ஒழுக்க நெறியோடு எந்தவித தப்பு தவறும் செய்யாம தான் இருக்கிறாங்க. அதுலதான் இந்த காமராஜரியா அந்த இடத்துல வரும்போது என்னுடைய கார்லயும் இல்ல பிற வாகனங்கள்லயும் லாரிலே ஏறி பசங்க பூரா கொடியை காமிச்சுட்டு ஆனாங்க. கொடியை காமிக்கிறது நம்மளுடைய வரலாறு இல்ல. அகல்கட்ட லூர்து நாடார் மாதிரி குடியோடைய வரலாறு பாதுகாக்கணும். ஏன்னா அகல்கட்ட லூர்து நாடார் ஒவ்வொரு நாளும் வரலாறு பேசுறாரு. அதே மாதிரி வரலாறு பேசக்கூடிய தலைவர்கள் தான் நமக்கு தேவை. வரலாறு பேசுறதுனால நாளைக்கு வரலாறு படைக்க முடியும். அந்த பசங்க போய் நின்று ஆடுறாங்க. ஆடும் போது நம்மளுக்கு இந்த அஜித்குமார் என்ற ஒரு இளைஞரை அடைச்சு கொண்டாங்க ஒரு 5 காவலர்கள். பெண்ணி சேராட்சி கட்டுறதுக்கு இதுவரை நீதி கிடைக்கல. செர்லட்ல கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாடகம் சேர்த்திருக்காங்க, இதுக்கு கிடைக்கல. இலங்கை தமிழர்கள் கொள்ளும்போது 47,000 சபதி நாடகங்கள் சேர்த்து, ஏன்னா உலக நாடகம் இருக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியில தான் இன்னைக்கு தென்கொரிய நாடக வரலாறு இல்ல, அந்த இளவரசியுடைய வரலாறுல நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தென்கொரிய சமுதாய சங்கங்களையே என்னுடைய செயல்பாடுகள் இருக்கு. நான் வணிகர் சங்கத்துல மாநில பொறுப்புடைய எல்லா இடத்துலயும் மாநில பொறுப்புல இருக்கிறதுக்கு காரணம் ஒட்டுமொத்த சமுதாயத்தை ஒரே இடத்துல கொண்டு வரணுங்கிறது தான். ஏன்னா பெருந்தலைவர் காமராஜரியா ஒவ்வொரு சமுதாய பெரியவர்களுக்கு மத்தியிலையும் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு. அவருடைய பேரை அதே இடத்தை நிலைநாட்டணும். அதனாலதான் ஆரம்பத்துல இந்த ஆரவாரம் பண்றது என்னுடைய அண்ணன் ராகராஜன், சுபாசன், எவரஸ்ட், ராகராஜன், கோடியரன் இருக்கட்டும், இல்ல ட்ரிபிள் எல்லாத்துக்குமே கல்லூரியோட ஸ்பீச் தெரியும். நான் இப்பவுமே சொல்றேன், பசங்களை திருப்பி கொண்டு போனா செல்வினர் ஆயுதத்தை எடுத்தது காரணம் என்னன்னா மக்களை பாதுகாப்பதுக்கு தான். கந்து வட்டி கொடுமை, கள்ளச்சாரையும் பெண்களை தொட்டா வெட்டுவேன். அதே மாதிரி காவல்துறைக்கு காவலா இருந்ததா செல்வினர் தப்பான வழிக்கு போகாத அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அரசியலுக்கு வந்தாரு, வெளுத்தப்பட்டாரு. அதே அரசியல ஒவ்வொரு பச்சைகளுக்கு சொல்லி கொடுங்க. இன்னைக்கு அரசியல் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க. அரசியல் ஏன்னா சேரத்தோட பாண்டியர்கள் இந்த நாட்டை ஆண்டாங்க. நாட்டை ஆண்ட இனம் நாடார் இனம், உலகத்தை ஆண்ட இனம் ஆண்டவன் என்ற பட்டம் பெற்ற இனம் நாடார் இனம், கிராமங்களை ஆண்ட இனம் கிராமங்கள் இனம். இப்படி பல்வேறு புனைவர்கள்ல 49 மகன்களை, அதாவது 49 கிராமங்களை ஆட்சி செய்வதற்கு நாடாளுமன்ற பேர் இருக்குது. இந்த நாடாளுமன்ற சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு புனிதமான சமுதாயம், எப்படி இந்த புண்ணிய தேசத்துல பிறந்தோம், ஒவ்வொரு ஆன்மீகமும் ஒவ்வொரு இறைபக்தியும். நாங்க இன்னைக்கு இயேசுநாதருடைய வரலாறு 10,000 ஆண்டு வரலாறுக்கு போயிருக்கோம். இயேசுநாதர் ஒரு சான்றோட சரித்திரம் என்பதற்கா. அதே வந்து தேவேந்திர மக்கள் எங்களுடைய சமுதாயம், ஒவ்வொரு சமுதாயமும் உரிமை கொண்டாடுது. எங்களுடைய 7ஆம் அறிவு டீம், அதாவது போதி தர்மன் படம் ஹாஸ்பிட்டல் எடுத்தாங்க. அந்த டீம் தான் அடுத்த படம் பூணூல் எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்த படம் எங்களுக்கு வந்து இயேசுநாதர் வைத்து எடுக்கிறாங்க. ஏன்னா ராவனுக்கு உச்ச நண்பன் ஏசாயா. இந்த வரலாற்றை நாங்கள் எடுத்து ராவணன் என்ற குடியில் வந்தவர்கள் நம்முடைய தொன்மையான வரலாறுகள், பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், நீதி நெறி கொள்வார்கள் அனைத்தையும் பாதுகாக்கணும். அப்படி இடத்துல இருந்துட்டு இந்த கொடியை காமிச்சு நான் இப்படி நாடாரு நாடாரு காலல தூக்கி விட்டுட்டு நாடாரு, இது கிடையாது. நம்முடைய குடியை பேணி பாதுகாப்பதற்காக பிற சமுதாயத்தின் நட்பு சான்றோர்களின் வரலாறு. வணிகத்திலேயோ எல்லாத்திலுமே நம்ம தான் நம்பர் 1 இருக்கிறோம். அதனால அண்ணாச்சிக்கு லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் நான் பேச ஆரம்பிச்சா 5 நிமிஷம் இல்ல, 1 மணி நேரம் கூட பேசுறேன். இருந்தாலும் இன்னைக்கு பல தரப்பட்ட செயல்பாடுகளை உருவாக்கி நம்முடைய இளைஞர்களை தப்பான வழிக்கு போக கூடாது. அதே மாதிரி சமுதாய போராளிகளுக்கு நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், தயவு செய்து தப்பான வழிக்கு இழைச்சு போகுதுங்க. இல்லைன்னா அடுத்த செல்வினரோ அடுத்த பெருந்தலைவர் காமராஜரையா பேரனோ களம் இறங்குவேன். கலைஞருடைய செயல்பாடு அத்தனை லீடருக்கும் தெரியும். நான் தமிழ்நாட்டில் களை இறங்கும் போது ஒட்டுமொத்த தலைவர்களும் வீட்டில் குப்பரை அடிச்சு படுக்கணும் பாத்துக்கோங்க. அண்ணே இப்பவும் சொல்றேன், தப்பான வழிக்கு அண்ணன்கள் தம்பி மாறுறதுல எடுத்துட்டு போகுதுங்க. தப்பா எடுத்துட்டு போனா கல்விகளை இறங்கும் போது உங்களுக்கே தெரியும் யாருடைய செயல்பாடுகள் வளர்ந்து. அதனால காவல்துறைக்கும் காவலா இருப்பேன், நீதித்துறைக்கும் அரசனா இருப்பேன். ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கட்டமைக்கிறேன். என்னை வளர்க்கிற ஒவ்வொரு துறைக்கும் நான் ஆதரவாக தான் போய்கிட்டு இருக்கேன். அதனால குழந்தை செயல்பாடுகளுக்கு நல்ல பக்திகளை சொல்லிக் கொடுங்க, நல்ல நீதி நெறிகளை சொல்லுங்க. நம்முடைய குடும்பத்தினுடைய பெருமைகள், வரலாறுகள், பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் சொல்லிக் கொடுங்க. இதை சொல்லிக் கொடுத்தா வரக்கூடிய ஜெனரேஷன் எல்லாத்துக்குமே ரோல் மாடலா இருக்கும். ரோல் மாடலா இருக்கிற
அப்படிங்கிறது தான் என்னுடைய செயல்பாடு. அதே மாதிரி உலக சேஸ்பால் கிளப்புடைய மாநில செயலாளர் என்னுடைய அன்பு நண்பர் விக்னேஷ் கார்த்திக் அங்க வந்திருக்கிறாரு. இப்பதான் பாக்குறேன், மறைஞ்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இளைஞர்கள் மத்தியில ஒரு எழுச்சியை உருவாக்கணும். ஒவ்வொரு செயல்பாடுலையும் எழுச்சி மட்டும்தான் நம்மளுக்கு மாற்றத்தை உருவாக்கும். மாற்றம் ஒன்றை தவிர்த்து மாறாத இந்த உலகத்தில் எதுவுமில்லை. அத்தகைய மாற்றத்தை நாம் தான் உருவாக்க வேண்டும். பெரியவர்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், தப்புனா தட்டி கேட்க, தப்ப தட்டி கேட்கிற இடத்துல பிறந்திருக்கிறோம். எவனுக்கு தலை குனிஞ்சு நிக்கட்டான். ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க எப்படி வாழ்ந்தீங்க தெரியாது. நான் குடிக்க மாட்டேன், இந்த கெட்டாத பழக்கத்துக்கு போக மாட்டேன், அதனால நான் யாருக்கும் தலை குனியணும் தேவையில்ல. ஒவ்வொருத்தருக்கும் அதை சொல்லி கொடுக்கணும். இவ்வளவு நாள் நீங்க எப்படி வாழ்ந்தீங்க தெரியாது. ஆனா இனி ஒவ்வொரு நாளும் செதுக்கக்கூடிய எங்க தாத்தா எப்படி செதுக்கினாரோ அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பிள்ளைகளை செதுக்குங்க. ஏன்னா பிள்ளைகள் தான் வருங்காலம், எதிர்காலம். அதை உருவாக்குங்க. நன்றி உறவுகளே. அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில மட்டும்தான் பேசணும். இப்பொழுது உரையாற்றுவதற்காக தமிழ்நாடு நாடார் உறவு முறைகள் கூட்டமைப்புடைய விருதுநகர் மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து சிறப்பாக அண்ணன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். முன்னாள் தமிழ்நாடு நெற்கடலுடைய முன்னாள் மேலாளராக இருந்து திறம்பட பணியாற்றியவர். இப்பொழுது எங்களுக்கும் நல்ல ஒரு ஆலோசனையாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பேசுவதற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில விஷயங்கள் மட்டும் பேசுகிறேன். இப்போ நம்ம சமூகம் வந்து எல்லாத்துக்கூடையும் நம்ம நம்பர் ஒன்றா இருக்கோம். இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம சமுதாயத்தில் ஒற்றுமை மட்டும் இல்லை. இப்போ எல்லா சங்கங்களும் பிளவுபட்டு கோர்ட்டு கேஸ் நடத்திட்டு இருக்காங்க. நான் ரொம்ப நாளாக ஒரு ஆசைப்பட்டது இந்த மாதிரி ஒரு நாடார் சமூகத்தில் ஒன்றிணைக்க முயற்சியை செய்யணும்னு. அதை அண்ணாச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இந்த அடுத்த கட்டத்துக்கு இந்த அமைப்பு நகரம், அதாவது எல்லா தலைவர்களையும் மெம்பர் ஆக்கி அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த அமைப்பை நடத்தணும். அப்பதான் இந்த நாடாளுக்குள்ள பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ண முடியும். நம்ம சரிங்களா? இப்போ இது வந்து நம்ம இன்னொரு நாள் பேசும்போது நிறைய பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி உரை. அண்ணன் கலிதீர்த்தான்பட்டி உப்படாதிகள்லாம் வந்திருக்காங்க, பாவூர் அழகெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் மேடைக்கு கூப்பிட முடியல. ஏன்னா காலதாமதம் ஆகிவிட்ட காரணத்தில் அவங்களை அழைக்க முடியவில்லை. அதற்காக வந்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அதே போல நம்முடைய மாவட்டத்தினுடைய உரைமுறைகள், ராயகிரி இந்திரநாத் உரைமுறை கமிட்டி நிர்வாகிகளுக்கும், கடக்கப்பள்ள வலசை இந்திரநாத் உரைமுறை கமிட்டி நிர்வாகிகளுக்கும், கொட்டாக்குளம் இந்திரநாத் உரைமுறை கமிட்டி நிர்வாகிகளுக்கும், ராமநாதபுரம் இந்திரநாத் உரைமுறை கமிட்டி நிர்வாகிகளுக்கும், கிழப்புலியூர் இந்திரநாத் உரைமுறை கமிட்டி நிர்வாகிகளுக்கும், ஆனைகுளம் இந்திரநாத் உரைமுறை கமிட்டி நிர்வாகிகளுக்கும், பனையூர் இந்திரநாத் உரைமுறை கமிட்டி நிர்வாகிகளுக்கும், வாசுதேவநல்லூர் இந்திரநாத் உரைமுறை கமிட்டி நிர்வாகிகளுக்கும், புத்துக்கல் வலசை இந்திரநாத் உரைமுறை கமிட்டி நிர்வாகிகளுக்கும், இலஞ்சி இந்திரநாத் உரைமுறை கமிட்டி நிர்வாகிகளுக்கும், செங்கோட்டை இந்திரநாத் உரைமுறை கமிட்டி நிர்வாகிகளுக்கும், சுப்பிரமணியபுரம் இந்திரநாத் உரைமுறை கமிட்டி நிர்வாகிகளுக்கும், பாவநாசபுரம் இந்திரநாத் உரைமுறை கமிட்டி நிர்வாகிகளுக்கும், கடையாளப்பட்டி இந்திரநாத் உரைமுறை கமிட்டி நிர்வாகிகளுக்கும், விந்தன்கோட்டை இந்திரநாத் உரைமுறை கமிட்டி நிர்வாகிகளுக்கும், அச்சன்புதூர் நாடார் சமுதாய உரைமுறை நிர்வாகிகளுக்கும், சொக்கலிங்கபுரம் இந்திரநாத் உரைமுறை நிர்வாகிகளுக்கும், மார்த்தாண்டபுரம் இந்திரநாத் உரைமுறை நிர்வாகிகளுக்கும், சிவகிரி இந்திரநாத் உரைமுறை நிர்வாகிகளுக்கும், மத்தாளம்பாறை இந்திரநாத் உரைமுறை நிர்வாகிகளுக்கும், சாம்பவர் வடகரை இந்திரநாத் உரைமுறை நிர்வாகிகளுக்கும், கடையநல்லூர் இந்திரநாத் உரைமுறை நிர்வாகிகளுக்கும், அம்மையாபுரம் இந்திரநாத் உரைமுறை நிர்வாகிகளுக்கும், கலிதீர்த்தான்பட்டி இந்திரநாத் உரைமுறை நிர்வாகிகளுக்கும், சிந்தாமணி இந்திரநாத் உரைமுறை நிர்வாகிகளுக்கும், காமராஜபுரம் இந்திரநாத் உரைமுறை நிர்வாகிகளுக்கும், காசிமேஸ்வரபுரம் இந்திரநாத் உரைமுறை நிர்வாகிகளுக்கும், ஐயாபுரம் இந்திரநாத் உரைமுறை நிர்வாகிகளுக்கும், மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற தமிழகம் முழுவதும் இருந்து வருகை தந்திருக்கின்ற வணிக பெருமக்களுக்கும், தமிழ்நாடு நாடார் உரைமுறை கூட்டமைப்புடைய நிர்வாகிகளுக்கும், அனைத்து பெருமக்களுக்கும், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 123வது இந்த பிறந்த நாள் விழாவுக்கு வருகை தந்து சிறப்பு செய்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் தமிழ்நாடு நாடார் உறவு முறைகள் கூட்டமைப்பின் சார்பில்
அனைத்து நிர்வாகிகளின் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.